அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் அவுட் சோர்ஸ் சம்மந்தமான 4வது வீடியோ பதிவு. சரிங்களா? வீடியோக்குள்ளே போவோம், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரபு தொடர் அகர வரிசை. சொல்லப்போனால் ஒரு 10 பக்கம் இருக்குது. ஒரு பக்கத்துக்கு 30 சொற்கள் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 300 சொற்கள் இருக்குது. சரிங்களா? மரபு தொடரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சொற்களுக்கு வந்து நம்ம டைரெக்டாக ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரு சில சொற்களுக்கு வந்து அதனுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சிருக்கணும், அதனுடைய பொருள் தெரிஞ்சிருந்தால் தான் நாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு சொற்களுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். சரிங்களா? அப்போ அந்த முக்கியமான ஏதோ புரியாத ஒரு சொற்களுக்கு உண்டான அர்த்தங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஒரு சில சொற்கள் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நம்ம இதுதான் அர்த்தமா அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த வீடியோ பதிவு முடிகிறதுக்குள்ளே. அதையும் நம்ம பார்ப்போம், அந்த என்னென்ன சொற்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். சரிங்களா? சரி, வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மரபு தொடர் அகர வரிசையில் எல்லளவும் அப்படின்னா இது நாம் தெரிஞ்ச விஷயம் தானே. எல்லளவும் ஒருத்தருக்கு வந்து துரோகம் பண்ணாத அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்னதாக சிறிதளவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏக்கன் போக்கன். இந்த போக்கன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. போக்கன் அப்படின்னா ஒன்றும் தெரியாதவன், அப்புறம் வந்து உதவாதவன், இயலாதவன், அந்த மாதிரி அர்த்தங்கள் வரும். அதுக்கு முன்னாடி என்ன வருது அதை வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏக்கன் போக்கன் அப்படின்னா ஒன்றுக்கு உதவாதவன் அப்படிங்கிறது தான். எதுக்குமே உதவாதவன் அப்படின்னு சொல்கிறவன் தான் ஏக்கம் போக்கன். ஏக்கி போக்கினா அதே பெண்பால் மாதிரி ஒன்றுக்கும் உதவாதவள் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அடுத்தது ஏச்சு காட்டுதல் அப்படின்னா நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம்ல, சும்மா எப்போ பார்த்தாலும் பழிப்பை சுட்டி காட்டி பேசிகிட்டே இருக்கிறாயா, ஏச்சு காட்டிகிட்டே இருக்கிறாயா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஏச்சு காட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏடாகூடங்கிறது நமக்கு தெரியும். எப்போ பார்த்தாலும் ஏடாகூடம் பண்ணிகிட்டே இருக்கிறான், ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ அதை அந்த ஆப்ஷனை வச்சு அப்போ வாக்கியத்தில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்து நாம் சூஸ் பண்ணணும். என்னது? தாறுமாறு அப்படின்ட்டு. ஏட்டிக்கு போட்டி நமக்கு தெரியும். வெதண்டாவாதம், ஏட்டிக்கு போட்டியை எப்போ பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டி பண்ணிகிட்டே இருக்கிறான், பேசிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்கிற மாதிரி வெதண்டாவாதம் அப்படிங்கிறது தான் கணக்கு. அடுத்தது ஏட்டு சுரைக்காய்னா நமக்கு ஒரு பழமொழி தெரியும். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. அதனாங்க ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னா புக்கில் வந்து இருக்கிற சுரைக்காய் வந்து கறிக்கு யூஸ் ஆகாது அப்படிங்கிறத கணக்கு. அதுதான் வந்து அர்த்தமே. அப்போ ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னா புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா அது வந்து வாழ்க்கைக்கு யூஸ் ஆகாது. அனுபவமும் வேணும், வாழ்க்கையோட அனுபவம் வேணும், வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது அந்த அனுபவமும் கல்வி அறிவு வேணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஏட்டு சுரைக்காய் அப்படின்னா அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு. அந்த புக்கில் இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு போய் பாஸ் பண்ணுறது அது வேஸ்ட்டு. உலக அறிவும் வேணும் அப்படிங்கிறது தான் அனுபவ அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது ஏட்டு படிப்பு, உலக பழக்கம் இல்லாத கல்வி அறிவு. அதே தான் ஏட்டில் இருக்கிற படிப்பு, புக்கில் இருக்கிறத படிக்கிறத மட்டும்தான் போதுமா அப்படின்னா அது உலக பழக்கமே இல்லாத படிப்பு அப்படிங்கிறது தான் கணக்கு. சரிங்களா? அடுத்தது ஏனல் கோணல். இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏனல் கோணலாக இருக்குது அப்படின்னா ஒழுங்கே இல்லாமல் இருக்கிறத என்ன சொல்லுவாங்க? ஒழுங்கு இன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது ஏனுக்கு கோன் அப்படின்னா எதிரிடையான பேச்சு. இதை வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏனுக்கு கோன் அப்படின்னா எதிரிடையான பேச்சு அப்படிங்கிறது. ஏதும் கெட்டவன், இது நமக்கு தெரியும், ஒன்றும் யூஸ் ஆகாதவன், பயனற்றவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏப்ப சாப்ப, இந்த விவசாயத்துக்கு ஏப்ப அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு கருவியை சொல்லுவாங்க. அந்த ஏப்ப சாப்ப அப்படின்னா என்னது? அது பயன்படாது அப்படிங்கிறத அர்த்தம். சரிங்களா? அடுத்தது ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை வந்து நயவஞ்சகமாக செய்கிறான் அப்படின்னா அதை தான் வந்து ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏலக்குறும்பு அப்படின்னா என்னது? ஏலக்குறும்பு அப்படின்னா ஒரு பைத்தியம் மாதிரி அப்படியே ஒன்றும் தெரியாதவன் நாட்டம் நடிக்கிறான் பார்த்தீங்களா, அவனை தான் வந்து ஏழை குறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் பேதை போல காட்டி செய்யும் குறும்பு. பேதை அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஒன்றும் தெரியாதவன் நாட்டம், பைத்தியமாட்டம், அந்த மாதிரி நடிக்கிறவனை என்ன சொல்லுவாங்க? ஏழை குறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏறக்கட்டுதல். இப்போ கல்யாண மண்டபத்தில் பார்த்திங்கன்னா அந்த வாழை மரம் கட்டுவாங்க, கொஞ்சம் ஏற்றி கட்டுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் ஏறக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்கட்டு அப்படின்னா என்னது? கொஞ்சம் உயரக்கட்டு அப்படின்னு அர்த்தம். உயரமாக கொஞ்சம் கட்டு அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஏறக்கட்டு. அப்போ தான் வந்து அது அடியோடு நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? அடுத்தது
ஏற இறங்க பேசுகிறது, அது என்ன ஏற்றி இறக்கமாக பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மேலைங்களையும் பார்த்து பேசுகிற அப்படின்னு சொல்கிறது தான் ஏற இறங்க பார்த்து பேசுகிறது அப்படிங்கிறது. அப்போ அதை வச்சு நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம், மேலும் கீழும் பார்த்தல் அப்படின்ட்டு. அடுத்தது ஏற வாங்குதல், விலகி இருத்தல், முழுதும் விலைக்கு பெறுதல். அதாவது ஏற வாங்குதல் அப்படின்னா இந்த வியாபாரிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொருளை நமக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த படத்தில் வர மாதிரி ஏழை விடுவாங்கள்ல, அதை தான் ஏற வாங்குதல். ஏழை விட்டு அந்த பொருள் நமக்கே முழுசு வரணும் அப்படிங்கிறது தான் ஏற வாங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முழுதும் விலைக்கு பெறுதல் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது ஏற்ற குறைச்சல், ஏற்ற தாழ்ச்சி. இது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். தாழ்ச்சி அப்படின்னு வருது, ஏற்றம் வருது, அப்போ உயர்வு தாழ்வு அப்படிங்கிற மாதிரி எதுகை மோனையாட்டம் வர்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏற்றத்தாழ்வு அப்படி கொடுத்தா பெருமை சிறுமைன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும், ஏற்றம்னா பெருமை, தாழ்வுனா சிறுமை அப்படின்ட்டு யோசிக்கணும். அப்போ எதிர்ச்சொல் அடிப்படையில் கேட்டாலும் நமக்கு தெரியணும். சரிங்களா? ஏற்றத்தாழ்வு அப்படின்னா பெருமை சிறுமை. அதுக்கப்புறம் ஏன் எண்ணுதல். அது என்னங்க ஏன் எண்ணுதல் அப்படின்னா, ஒரு கஷ்டம், ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவங்ககிட்ட வந்து ஏன் என்னாச்சு, என்ன வேணும், எதை ஹெல்ப் தேவையா அப்படின்ட்டு ஏன் என்ன அப்படின்ட்டு கேட்குறது தான் ஏன் எண்ணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆபத்து காலத்தில் உதவுறதுக்கு கொஸ்டினாக கேட்குறத தான் என்ன சொல்லுவாங்க, ஏன் என்னாச்சு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறது தான் ஏன் எண்ணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிரித்து தான் நம்ம படிக்கணும். ஒரு சில சொற்களை பிரித்து படிக்கும்போது சில அர்த்தங்கள் புரியும். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஐது நொய்தாக. ஐது அப்படின்னா மென்மையாக இருக்கிறது, அதாவது கொஞ்சம் லேசாக இருக்கிறத சொல்லுவாங்க. நொய்து அப்படின்னா நொய்மை அப்படின்னா லேசாக. அப்போ மிகவும் லேசாக இருக்கிறது தான் ஐது நொய்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஒட்டை போடுதல். வயிற்ற ஒட்டை போடாதரா, வயிறு ரொம்ப வலிக்கும் அப்படின்ட்டு இன்னமும் கிராமத்தில் சொல்லுவாங்க. அது என்னங்க ஒட்டை போடுதல் அப்படின்னா, வயிற்ற பட்டினி போடாத சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து ஒட்டை போடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தன்னைத்தானே பட்டினி போடுதல் என்ன சொல்லலாம், ஒட்டை போடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒட்டிக்கிரட்டி. சேர்த்தி படிக்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இதையே பிரித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அர்த்தம் புரிஞ்சிடும். ஒட்டிக்கு இரட்டி, ஒன்றுக்கு 2 பங்கு. 1க்கு 2 பங்கு அவனுக்கு கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது, ஒட்டிக்கு இரட்டி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒட்டிக்கு இரட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஒட்டி கொடுத்தல். ஒட்டி கொடுத்தல்னா என்ன, இப்போ பசையே இருக்குது அப்படின்னா அதை நல்லா ஒட்டி கொடுக்கும்போது தான் என்ன ஆகும், அது வந்து உறுதியாக இருக்கும். அப்போ ஒட்டி கொடுக்கறது அப்படிங்கும்போது உறுதி பண்ணி தருதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒட்டு மொத்தம் நமக்கு தெரியும், முழு மொத்தம் அப்படிங்கிறது. அடுத்தது ஒட்டுவார் ரொட்டி. இந்த ஒட்டுவார் ரொட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு சில விஷயம் புரியாது. இதே வந்து இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுமா அப்படின்னு பார்த்தா, அதாவது ஒருத்தர் இருக்கிற இடத்துல ஒரு நோய் வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு நோய் வந்து ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல அவன் போனான்னா ஒட்டிக்கும். அப்படின்னா என்னது, அது என்ன நோயின்னு சொல்லுவோம், தொற்று நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஒட்டிக்கும், அங்கெல்லாம் போகாத, உன் நோய் அவனுக்கும் ஒட்டிக்கும் அப்படிங்கிறதான் ஒட்டுவார் ஒட்டி அப்படின்னு. ஒட்டுவார் ஒட்டி, ரொட்டி கிடையாது. இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஒட்டுவார் ஒட்டி. இவர் யார் கூட போய் ஒட்டினாலும் அவங்ககிட்ட இருக்கிற நோய் அவங்ககிட்ட ஒட்டிடும். அந்த மீனிங் தான் ஒட்டுவார் ஒட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தொற்று நோய் அப்படின்ட்டு நாம் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 30-20 சொற்கள் இருக்குன்னு வைங்களேன். இந்த ஒரு பாக்ஸில் சொல்கிறேன். இந்த 20 சொற்கள்லேயே ஒரு 10 சொற்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச சொற்கள், கரெக்டுங்களா? மீதி வந்து ஒரு 10 சொற்கள் தான். அந்த 10 சொற்களில் ஒரு 5 சொற்கள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அதை மட்டும் தான் நீங்கள் நோட்டில் எழுதிக்கணும். அதை மட்டும் நோட்டில் எழுதி அதுக்கு உண்டான அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கணும். சில அர்த்தங்கள் வந்து இப்போ நம்ம வந்து ஏறக்கட்டுதல் அப்படின்னா நாம் டைரெக்டாக படிக்கும்போது புரியாது. அதனால் ஏறக்கட்டு அப்படின்னா கொஞ்சம் உயரங்கட்டுடா, அந்த வாழைமரத்தை உயரக்கட்டுடா அப்படின்னு சொல்லும்போது அந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ கேட்டாலுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ சில அர்த்தங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி தான் இந்த ஒட்டுவார் ரொட்டி அப்படிங்கும்போது கரெக்டாக பிரித்து படித்தோம்னா ஒட்டுவார்கிட்ட ஒட்டுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதேமாரி தான் இந்த என்ன சொல்கிறோம், இந்த ஒட்டிக்கு இரட்டி. ஒட்டிக்கு இரட்டி அப்படிங்கும்போது அதில் கொஞ்சம் நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். 1க்கு 2
ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்படி தான் ஒவ்வொரு பாக்ஸாக நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல். அதனால் ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல், அதாவது அவன் வந்துட்டுருக்கிறான், அந்த மூட்டையை ஒதுக்குப்புறமும் ஒளிச்சு வை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதைத்தான் ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வாக்கியத்தில் என்ன இருக்குது, ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒன்று சொத்தை மறைச்சி வைக்கிறது, இல்லைன்னா அந்த பொருளை மோசம் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஒத்துப்பாடுதல். நமக்கு தெரியும், ஜால்ரா போடுறது. அதாவது அவன் ஒத்துப்பாடிக்கிட்டே இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் ஆமோதிக்கிறான் அப்படின்னாலும் ஒன்று தானே, ஆமோதித்தல், ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஒத்துழைக்கிறது அப்படின்னா நான் சொன்னதுக்கெலாம் ஒத்துழைச்சிட்டான் அப்படிங்கிறது அர்த்தம். பலரோடு உளமொத்து உழைத்தல், எல்லாத்துக்கும் சேர்ந்து சரி ஓகே நானும் ஒத்துழைக்கிறேன், நீங்கள் சொல்கிற கருத்துக்கு நானும் அடிபணிகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஒத்துழைக்கிறது. அடுத்தது ஒத்து கொடுத்தல். ஒத்துக்கிட்டு கொடுத்துட்டான். ஒருத்தர் திருடிட்டான், ஒரு 4 பவுன் 5 பவுன் நகையை திருடிட்டான், அவங்ககிட்ட கேட்குறோம், உடனே அவன் ஒத்துக்கிட்டான், ஆமாங்க நான் தான் திருடினேன், அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், இந்தாங்க என்னென்ன திருடினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கணக்கு வழக்காக கொடுத்துட்றேன் அப்படிங்கிறது தான் ஒத்துக்கிட்டு கொடுக்கறது. அதை தான் ஒத்து கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த ஆப்ஷன் என்ன இருக்குது, பொறுப்பேற்றுறது. ஆமாம் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது ஏற்றுக்கிட்டான். கணக்கு கட்டு வகை சொல்லுதல், அதுக்கு உண்டான வகையை சொல்கிறது தான் ஒத்துக்கு கொடுத்தல் அப்படின்னு சொல்கிறது. ஒத்த காலம் நிற்றல். ஒரு காலில் நிற்றல்னா என்ன, ஒத்த காலில் நிற்கிறாயா, எங்கிட்ட இந்த காசை வாங்காமல் விட போகிறதில்ல, ஒரே விடாப்பிடியாக நிற்கிறாயா அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு காலில் நிற்றல், ஒத்த காலில் நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறது. ஒரு கை பார்த்தல். இன்றைக்கி ஒரு கை பார்த்தரலாம், நீயா நானா அப்படின்னா என்ன, அங்கே வரணும் ஏதோ ஒரு போட்டி, அப்போ அங்கே ஏதோ ஒரு போட்டிக்கோசரம் ரெடி ஆகிட்டுருக்குறான், அப்போ அங்கே என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். வெல்ல முயலுதல் அப்படிங்கிற மாதிரி நாம் ஆன்சரை சூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது ஒரு கையாய் இருத்தல். ஒரு கையாய் இருத்தல் அப்படின்னாவே என்னது, வலது கை இடது கை. அவன் அந்த ராஜாவுக்கு இவன் தான் வலது கை, அவன் தான் இடது கை அப்படின்னா அவனுக்கு அவன் எப்பயுமாவே சாதகமாகவே இருப்பான், அவனை சார்ந்த எதிர்க்கட்சிக்கு எப்பயுமே பகையாகவே இருப்பான் அப்படிங்கிறது தான் கணக்கு. சரிங்களா? அப்போ ஒரு கை அப்படின்னாவே நம்ம என்ன யோசிக்கணும், வலது கை இடது கை. அப்போ அதை சார்ந்து வாக்கியத்தில் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஒரு சொல் வாசகன். அவன் 10 வார்த்தை பேசினா கூட தேவையில்லை, அவன் ஒரு சொல் பேசினாலும் உண்மை தான் பேசுவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொல் பெறலாதவன். அவன் ஒரு வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பான், கரெக்டாக பேசுவான் அப்படிங்கிறதான் ஒரு சொல் வாசகன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஒரு தலை. அவன் எந்த பக்கமும் சாய மாட்டான், இவன் பக்கம்னா இவன் பக்கம்தான், ஒரு தலையாக தான் இருப்பான், ஒரு பக்கமே தான் சாய்வான், அவன் அந்த கட்சி இந்த கட்சின்னு மாற மாட்டான் அப்படிங்கிறது தான் ஒரு தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தலை அப்படிங்கும்போது ஒரு சார்பு, ஒரு பக்கமாக இருக்கிறது அப்படின்ட்டு நாம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஒரு நாளைக்கு ஒரு நாள். ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படிங்கும்போது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாலாம் பரவாயில்ல, கரெக்டாக மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டாக முழுங்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு என்னமோ நாளுக்கு நாள் அவருடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நாளுக்கு நாள் செல்ல செல்ல அவர் கரெக்டாக மாத்திரை மருந்து கரெக்டாக முழுங்குறதுனால நாளைக்கு ஒரு நாள் நல்லா போயிட்டுருக்கு. அதைத்தான் அப்படி சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படிங்கும்போது நாள் செல்ல செல்ல கரெக்டான வழியை பயன்படுத்துறதுனால, எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அவன் உடம்புல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டு வரும்போது நாள் செல்ல செல்ல அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது ஒரு போக்கா போதல். அவன் யாரையுமே நீ நினைக்கிறதே இல்லை, அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஒரு போக்காக போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவன் யாரையும் கண்டுக்கிறதில்ல, அவன் திரும்பி வரவே மாட்டான், இனிமேல் அவன் வாழ்க்கை அவன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு போக்காக போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் ஒரு போக்காய் போதல். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். அப்போ திரும்பி வராமல் அவன் பாட்டுக்கு அவன் வழியை பார்த்துட்ருக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம். ஓகே. அடுத்தது ஒரு மடை செய்தல். அதெல்லாம் ஒரு மடை செய்தல். மடைனா நமக்கு தெரியுமில்ல, இந்த அணையில் மடை திறப்பாங்க அப்படின்ட்டு பாட்டு கூட இருக்குல்ல, மடை திறந்து தாவும் நதி அலைதான் அப்படின்ட்டு. அப்போ மடை திறந்து அப்படின்னா ஒரு மடையை மட்டும் திறக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒரு மடை செய்தல் அப்படின்னா அந்த ஒரு முகம், அந்த அணையில் 10 முகம் இருக்கும், 10 மடைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மடையில் மட்டும் திறந்து விடுங்க, ஒரு முகமாகவே தண்ணி போகட்டும் அப்படிங்கிறது தான் ஒரு மடை செய்தல். அப்போ ஒரு மடை செய்தல் அப்படின்னா ஒரு முகமாக்குதல் அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஒரு முகமாக பேசுறது. இப்போ
ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, பிக் பாஸ்னே வச்சுக்கோங்க. 10 பேர் இருக்கிறாங்க. யார் இந்த வார தலைவியாக வேணும் அப்படிங்கும்போது 8 பேர் வந்து இவன் தான் வேணும் இவன் தான் வேணும்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ 10 பேர் இருக்கிற இடத்துல 8 பேரும் ஒரே பேச்சாக பேசுகிறாங்க, இவன் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதைத்தான் வந்து ஒருமுகமாக பேசுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒருமுகமாக பேசுகிறது அப்படிங்கிறது. அடுத்தது ஒரு வழிப்படுதல். அப்பாடா ஒரு வழியாக எல்லாம் சேர்ந்துட்டாங்கடா, இந்த குடும்பம் ஒரு வழியாக ஒற்றுமையாயிட்டாங்கடா அப்படிங்கிற அர்த்தம் தான் ஒரு வழிப்படுதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒளிமறைவு. அதனால் ஒளிமறைவு அவங்ககிட்ட எந்த ஒளிமறைவும் இருக்காது. அவன் ரகசியமாக எந்த இதையும் வச்சுக்க மாட்டான். ஒளிமறைவு இல்லாமல் என்கிட்ட பேசுவான். அப்படிங்கும்போது நாம் யோசிக்கணும், ஒளிமறைவு அப்படின்னா ரகசியம் அப்படின்ட்டு. அடுத்தது ஒன்றரை கண்ணன். ஒன்றரை கண்ணனா என்ன? ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன், இது நமக்கு டைரெக்டாகவே தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுக்கும் மற்றவன், இது ஈஸி தானே. ஒன்றுக்கும் மற்றவன் அப்படின்னா ஒன்றுக்கு உதவாதவன், பயனில்லாதவன், தேவையில்லாதவன், உதவாதவன், எப்படி வேணால் அந்த ஆப்ஷனை வச்சு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஒன்று கூடுதல். ஒன்று கூட்டிட்டாங்கய்யா, என்னை அடிக்கிறதுக்கு 4 பேர் சேர்ந்து ஒன்று கூட்டிட்டாங்கய்யா, எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து என்னை அடிக்க வராங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை தான் ஒன்று கூட்டிட்டாங்கய்யா. அப்போ ஒன்றா சேர்ந்துட்டாங்கய்யா அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது ஒன்றுக்கு ஒத்தையாதல். இதை நோட் பண்ணிக்கோங்க. நானும் பார்த்தேன், இதுக்கு ஏதாவது அர்த்தம் கண்டுபிடிக்குமான்ட்டு, அதனால் அறகுறையாக நானே விட்டுட்டேன். அப்போ அறகுறையாக விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு ஒத்தையாதல் அப்படிங்கும்போது அறகுறையாதல் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒன்று மற்றவன். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது ஐடியா தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். ஒன்று மற்றவன், இது ஈஸி தானே. வறிஞன் அப்படின்னாலும் ஒன்றும் இல்லாதவன் தான் அர்த்தம். வறிஞன் அப்படின்னா வறுமையில் இருப்பவன். அப்போ வறுமையில் இருப்பவன் எப்படி இருப்பான்? ஒன்றும் இல்லாதவனாட்டம் தான் இருப்பான் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒன்று பாதி. இப்போ ஒன்றில் பாதி அரை, அப்போ ஏறக்குறைய பாதி தானே, அதைத்தான் வந்து ஏறக்குறைய பாதின்ட்டே போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது ஓட வைத்தல். இந்த இடத்துல ஒரே நிமிஷம் நான் அழிச்சுக்கிறேங்க. ஓகே, ஓட வைத்தல் அப்படின்னா ரன்னிங் ரேஸில் ஓடுற அந்த ஓட்டம் கிடையாது. ஓட வைத்தல் அப்படின்னா இந்த தங்கம், இந்த பானை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அதை நல்லா தடிமனாக்கிறதுக்கு, அதை நல்லா கெட்டி ஆக்கிறதுக்கு, உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கடைசியாக நெருப்பில் வந்து சூடு பண்ணுவாங்க, அப்புறம் தண்ணியில் வந்து நினச்சி இது பண்ணுவாங்க. அந்த நெருப்பில் சூடு பண்ணுறத அப்படி தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஓட வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னமும் அந்த தங்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்கன்னா புடமிடுதல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை தான் புடமிடுதல் சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. புடமிடுதல் அப்படின்னா உறுதிப்படுத்துறது. இந்த தங்கம் பானை இதெல்லாம் செய்கிறவங்களெல்லாம் நோட் பண்ணிங்கன்னா இந்த கடைசியாக நெருப்பில் வந்து சூடுபடுத்தி அதை வந்து தடிமனாக்குவாங்க, உறுதிப்படுத்துவாங்க அப்படின்ட்டு. அப்போ ஓட வைத்தல் அப்படிங்கிறது ரன்னிங் ரேஸ் கிடையாது, ஓட்டம் அப்படின்னு வந்தால் தான் ரன்னிங். ஓகேங்களா? ஓகே. ஓடி ஆடி பார்த்தல். அவனும் பார்த்தான், அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு 2 பேர் சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு ஓடி ஆடி பார்த்தான், ஒன்றும் வேலையாகலை. அப்படின்னா என்னது? ரொம்ப ரிஸ்க் எடுத்தான் அப்படின்னா பெருமுயற்சி எடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஓட்ட சாட்டை அப்படின்னாவே ஈஸி தான், பயனற்றது. அது வந்து ஓட்டையாக இருக்குது சாட்டையாக இருக்குன்ட்டு பயனற்றதுன்னு வச்சுக்கலாம். ஓட்ட உடசல் அப்படின்னா என்னது? இந்த ஓட்ட உடசல் பழைய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து அப்போ பழைய சிதைந்த பண்டங்கள் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுக்கலாம். அடுத்து ஓட்டவாயை. அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லவே முடியாது, உடனே வந்து உளறிடுவான். அதாவது டக்குன்னு அவன் ஒரு ஓட்டவாயன், அவங்ககிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லவே முடியாது, உடனே சொல்லிட்டான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், இயல்பாக பயன்படுத்துகிற வார்த்தை தான். அடுத்தது ஓட்டங்காட்டுதல். ஓட்டங்காட்டுறியா எங்கிட்டே நீ ஓடுற மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்கிறது தான் ஓட்டங்காட்டுதல். இது நமக்கு டைரெக்டாக வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதில் நாம் என்ன கொஞ்சம் யோசிக்க வேண்டியது, இந்த ஒன்றுக்கு ஒத்தையாதல், ஓட்ட சாட்டை, அப்புறம் ஒரு வழிப்படுதல், ஒரு போக்காப்புதல், ஒரு நாளைக்கு ஒரு நாள். அந்த ஒரு நாளைக்கு ஒரு நாள் கூட நம்ம எழுதிக்கலாம். வேணால் வந்து நாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள்னால் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படிங்கிற வேறு ஒரு அர்த்தத்தை கொண்டு போவோம். இதெல்லாம் கொஞ்சம் எழுதி ஒரு தடவை ரீகால் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு கை பார்த்தல், ஒரு கையாக இருத்தல், ஒத்து கொடுத்தல், இது கூட வந்து நோட் பண்ணிக்கலாம். ஒத்து கொடுத்தல் அப்படின்னா ஒத்துக்கிட்டு கொடுக்குறான் அப்படிங்கும்போது நாம் தெரிஞ்சால் நாம் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அப்போ போன பாக்ஸில் ஒரு 5, இந்த பாக்ஸில் ஒரு 5, 10 சொற்கள் தான். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அடுத்தது
ஓட்டம் பிடித்தல், இங்கே தான் ரன்னிங் ரேஸு. ஓட்டம் முடிக்கிறான் அப்படின்னா தப்பி ஓடுறான் அப்படின்னு, ஓட்டம் முடிச்சிட்டாயா அப்படிங்கிறது. அடுத்தது ஓட்டாண்டி. ஓட்டாண்டி அப்படின்னா இறந்து உண்போன். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும், இறந்து, அதாவது இந்த ரா வந்ததுன்னா மட்டும்தான், அதாவது இந்த வல்லின ரா வந்ததுன்னா செத்து போகிறதுன்னு அர்த்தம். இந்த ரா, இந்த இறத்தல், இறந்து இந்த ரா வருது அப்படின்னா அது வந்து பிச்சை எடுக்கிறது, பெக்கர். பிச்சை எடுக்கிறது தான் வந்து இந்த இறந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி யோசிங்க, இப்போ ஓட்டாண்டி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, பிச்சை எடுத்து திங்கிறவனை தான் வந்து ஓட்டாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது ஓட்டக்கை. அவன் கையில் சுத்தமாக எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி, அவன் ஒரு ஓட்டக்கை, எப்போ பார்த்தாலும் செலவு பண்ணிட்டே இருப்பான், அப்படிங்கிறது தான் ஓட்டக்கை. அடுத்தது இந்த ரெண்டையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக போகுதான்னு தெரில, கரெக்டாக போச்சுன்னா ஓகே, இல்லை ஸ்லோவாக போச்சுன்னா ஸ்பீடு வச்சுக்கோங்க. அடுத்தது ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை. இதை நல்லா பிரித்து பாருங்கள், ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை. அப்போ ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை அப்படின்னா, இப்போ ஒரு வேலை செய்கிறோம், எந்த ஓய்வும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் நீட்டாக போயிட்டுருக்கு, அதாவது ஓய்வு இல்லைனாலும் அந்த வேலை நீட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தான் வந்து ஓய்ச்சலும் ஒளிச்சலும் இல்லாமல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சிறிதும் ஒளிவு இல்லாமை அப்படின்னா சிறிதும் ஓய்வு இல்லாமல் தங்குதடையும் இல்லாமல் போகிறது தான் வந்து ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை அப்படிம்பாங்க. இதே ஓய்வு ஒளிச்சல் அப்படின்னா, அப்பாடா ஒரு வேலையை முடிச்சுட்டுண்டா, எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணுண்டா அப்படின்னு சொல்கிறது தான் ஓய்வு ஒளிச்சல். அப்போ என்ன சொல்லுவாள், ரெஸ்ட் எடுக்கிற சொல்லணும்ல, இளைப்பாறுதல். இளைப்பாறுகை அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்டா, அப்போ அதை தான் வந்து இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்ல இளைப்பாறுகை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது ஓரடிக்கு ஓரடி. ஓரடிக்கு ஓரடி, ஓரடிக்கு ஓரடி அப்படின்னா என்னது, அடிக்கடி. அடிக்கடி அவன் மிஸ்டு கால் விட்டுட்டே இருக்கிறாயா, என்ன வேணும்னே தெரில அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது கக்கட்டமிடுதல். கக்கட்டமிடுதல் அப்படின்னா என்ன, கக்கட்டமிடுதல் அப்படின்னா சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல். அதான் இப்போ நானே சிரிப்பில்லை பார்த்தீங்களா, பெக்க பெக்க பெக்கன்னு சிரிக்கிறதுமில்ல, அதை தான் வந்து சத்தமாக சிரிக்கிறது, அதை தான் வந்து கட்டமிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது கக்கல் கரிசல். கரிசல் அப்படின்னா கரிசல் மண் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, கக்கலாக இருக்குது கரிசலாக இருக்குது அப்படின்னாவே களங்கள் நீர், இது நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கக்களும் விக்கலுமாய். கக்களும் விக்கலுமாய், இதை நோட் பண்ணிக்கோங்க. கக்களும் விக்கலும்னா கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய். இது வந்து இந்த எதுகை மூலமாட்ட இருக்குது, விக்கலும் கக்களும் விக்கலும் ஈன்றதும் ஈனாததும் அப்படிங்கிற மாதிரி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்தது கக்க வைக்கிறது. இந்த போலீஸ்காரங்களை என்ன பண்ணுவாங்க, திருடங்கிட்ட ஒரு 4 அடி அடித்தாவே அவங்க கக்க வச்சுருவாங்க. போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் கக்க வச்சுருவாங்க. அப்போ என்ன சொல்கிறது, கெருக்கி வாங்குதல்னு சொல்லுவாங்க. கெருக்கி வாங்குதல் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு பேர் கெருக்கி. கக்க வைக்கிறத தான் வந்து கெருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆரம்ப காலத்தில் உபயோகப்படுத்தின ஒரு வார்த்தை தான், இப்போ தற்காலத்தில் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கெருக்கி அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்கிறது, கக்க வைக்கிறது, அதை தான் வந்து கெருக்கி வாங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கங்கு கரை இல்லாமை. கங்கு கரை இல்லாமை. கரைனா நமக்கு தெரியும், கரைனா என்ன, ஒரு எல்லை, கரெக்டுங்களா? அப்போ ஏண்டா ஒரு கங்கு கரை இல்லையாடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஏண்டா ஒரு எல்லை இல்லை, ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கிற ஒரு எல்லை இல்லை அப்படிங்கிறது தான் கங்கு ப்ளஸ் கரை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு இதுக்குமே வந்து ஒரு அளவு இல்லையா, ஒரு எல்லை இல்லையா அப்படிங்கிறத கங்கு கரை இல்லாமை அப்படிங்கும்போது அளவில்லாமை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கங்கணம் கட்டுதல். கங்கணம் கட்டுதல் நம்ம இப்போ இன்னமும் கோயில் திருவிழாவில் கங்கணம் கட்டுறாங்கல்ல, கங்கணம் கட்டுறதுனா என்ன, ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதுக்கு வந்து நல்லா ஸ்டெடியாக நிற்கிறது. இந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நான் வந்து செருப்பு போடாமல் நடப்பேன், பூ மிதிக்கணும், அளவு குத்தணும் அப்படின்ட்டு கங்கணம் கட்டுறது. அது அந்த மீனிங் கூட எடுத்து வச்சு கூட நம்ம ஆப்ஷனை தட்டிடலாம். ஒரு செயலை முடிக்க முனைந்து நின்றல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கசகசக்கிறது. அதனால் கசகசக்கிறது, இப்போ நாம் ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறோம், அந்த இடத்துல திடீர்னு சடவுனு,
அப்போ நம்ம உடம்புல என்ன ஆகும், திடீர்னு நல்லா வேர்வை கொட்டி நசநசன்னு இருக்கும். கரெக்டுங்களா? ஐயோ நசநசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த வேர்த்தல் வர்றதுனால நசநசக்குது, நான் இன்றைக்கி போய் ஒரு குளியல் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் கசகசக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த ஆப்ஷன் என்ன வருது, வியர்த்தல் அப்படின்னு நாம் யோசிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது கசக்கரணம் போடுதல். கசக்கரணம் போடுதல் ஓகே, அதாவது கரணம் போடுதல்னால் கொஞ்சம் முயற்சி எடுக்கிறான், தோப்பு கரணம் போடுறான், அதை வச்சு நம்ம கசக்கரணம் அப்படின்னா பெருமுயற்சி எடுக்கிறான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கசா கூலம். கசா கூலம், கூலம்னா குப்பை. கரெக்டுங்களா? கசானா தேவையில்லாத குப்பை. அப்படிங்கும்போது தேவையில்லாத குப்பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. கசா கூலம் அப்படின்னாவே குப்பை. ரைட். அடுத்தது கச்சம் கட்டுதல், கச்சை கட்டுதல். கச்சம் கட்டுதல் அப்படின்னா இந்த பழைய படம் எப்படின்னு தெரில, ஒரு ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கபடி விளையாடுறவங்களோட துணி பார்த்திங்கன்னா இந்த வேட்டியை வந்து தொடக்கிட்ட நல்லா இறுக்கி கட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த போர் வீரர்கள் அப்படி தான் நல்ல துணியை வந்து 2 தொடக்கிட்டையும் நல்லா இறுக்கி கட்டி போருக்கு ரெடி ஆவாங்க. அப்போ அந்த துணி வந்து கச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கச்சம் கட்டுதல் அப்படின்னா அந்த துணியை நல்லா இறுக்கி கட்டுறது. அதாவது நம்ம சண்டை போடும்போது துணியை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது, சண்டையில் தான் வந்து ஈடுபாடு இருக்கணும். அதனால் வந்து நல்லா இறுக்கி கட்டுவாங்க. அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, கச்சம் கட்டுதல், கச்சை கட்டுதல் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டி நிற்றல். வரிந்து கட்டி நிற்றல்னால் அந்த துணியை நல்லா கட்டிட்டு இப்போ வாடா சண்டைக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் வந்து கச்சம் கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது கச்சந்தி அவிழ்த்தல். இப்போ கச்சந்தி அவிழ்த்தல் அப்படின்னா இந்த கச்சம் கட்டுற இடத்துல ஒரு மூட்டை ஒளிச்சு வச்சுருக்கிற அப்படின்னா பொய், நீ மூட்டை அவிழ்க்கிறது தான் கச்சந்தி அவிழ்த்தல்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த ஆப்ஷன் பொய் மூட்டை அவிழ்த்தல்னு இருந்தால் அது ஓகே தான், பொய் மூட்டை அவிழ்த்தல். அடுத்தது கொஞ்சம் அழிச்சிக்கிறேன், கடன் கட்டாய் பேசுதல். கடன் கட்டாய் பேசுதல். கடன் கொடுத்தவன் திரும்பி கேட்டாலும் கடன் வாங்கினவன் திடீர்னு ஒரு இடத்துல திமிராக பேசுவான், அதாவது கெத்தாக பேசுவான், கடுமையாக பேசுவான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவங்ககிட்டையும் அதான் மொத்தத்தில் கடன் கொடுத்தாலும் சரி கடன் வாங்கினவனாலும் சரி எப்படி பேசுவான், கடன் கொடுத்தவனும் கடுமையாக பேசுவான், கடன் திருப்பி கேட்கும்போது கடன் வாங்கினவனும் கடுமையாக பேசுவான். அப்படிங்கிற மீனி தான். அப்போ வந்து கடன் கட்டாய் பேசுதல்னா கட்டாக பேசுகிறதுனா கடுமையாக பேசுகிறது அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது கடன் கழித்தல். கடன் கழித்தல்னால் என்ன, காசு கடன் வாங்கும்போது ஈஸியாக இருக்கும், அதை திருப்பி கொடுக்கும்போது எப்படி நம்ம கொடுப்போம், இந்த எனக்கு கொடுத்த ரொம்ப நன்றி அப்படின்ட்டு மனம் உவந்தா கொடுப்போம். அடப்போட இன்னமும் செலவு இருக்குது, நீ வேறு காசு வாங்கினா, அந்த மனம் இல்லாமல் கொடுக்கறது தான் மனமின்றி செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கடுக்காய் கொடுத்தல். கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஒரு பழமொழி இருக்குது, ஆரம்பத்தில் வந்து கடுக்கா குடுறா அவனா அப்படிம்பாங்க. அப்போ அந்த கடுக்கா கொடுத்தா அதாவது பேதி ஆகிடும். பேதி ஆகும்போது அவனை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, கடுக்கா கொடுறா அப்படிம்பாங்க. அப்போ கடுக்கா கொடுக்குறத வந்து சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு பால்லையோ ஏதோ ஒரு இதில் வந்து மிக்ஸ் பண்ணி ஏமாற்றி கொடுப்பாங்க. அதை தான் கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கடுக்காய் கொடுத்தால் அப்படின்னா ஏமாற்றி விடுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கடை கட்டுதல். காரியத்தை நிறுத்தி விடுதல், கடையை மூடுதல். இது ஈஸி தானே, கடையை கட்டுறா, நீ இந்த இடத்த விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கடை கட்டுறதுன்னா என்ன, அவன் தொழிலை வந்து ஸ்டாப் பண்ணுறது. இன்னொன்று வந்து கடையை கட்டிட்டு நீ வேற எங்கேயோ கிளம்புடா அப்படின்னு அர்த்தம். அப்போ கடை கட்டுதல் அப்படின்னா காரியத்தை நிறுத்தி விடுதல் அப்படின்னு அர்த்தம். கடை கெடுதல். கெடுதல் அப்படின்னாவே இழிவடைதல் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். அப்போ மிக இழிவடைதல்னு வச்சுக்கலாம். அடுத்தது கடை தேறுதல். கடை தேறுதல் அப்படின்னா கொஞ்சம் முன்னேறான், கடை பரவாயில்லடா தேறிட்டுருக்கு அப்படின்னா இந்த ஈடேறான் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கடை விரிச்சிட்டாயா. கடை விரிச்சிட்டானா அவன் கடையில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஓப்பனாக காட்டி சேல்ஸுக்கு பண்ணுறான், அது கூட ஓகே தான். ஆனால் கடை விரிக்கிறான் அப்படிங்கும்போது அவங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்கிறது தான் கடை விரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கடு முடுக்கு. முடுக்கு மிடுக்கு இதெல்லாம் வந்து நடைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கடு முடுக்கு அப்படிங்கும்போது அந்த ஆப்ஷனில் என்ன வருது, கடுனா விரைவா அப்படின்னு சொல்லுவாங்க, கடுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கடுமுடுக்கு அப்படிங்கும்போது விரைவு நடை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கட்சி கட்டுதல்.
கட்சி கட்டுதல் அப்படின்னா ஒன்றன் பொருட்டு முரணி நிற்றல். கட்சி கட்டுதல், கட்சி கட்டு, ஒன்றன் பொருட்டு முரணி நிற்றல். இது அர்த்தம் புரியுது. அதாவது கட்சி கட்டு அப்படின்னா இதுதான் வேணும், இந்த பொருள் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு முரணாக நிற்கிறது. கட்சி கட்டுதல், இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வேணால் கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல, தெரியல. அடுத்தது கட்டளைக்கல். கட்டளைக்கல் அப்படின்னா ஆணையிடும் கல் அப்படின்னா அது கிடையாது. கட்டளைனா ஆணை தான், ஓகே, ஆர்டர் கொடுக்குற கல் அப்படின்ட்டு. ஆனால் இந்த தங்கம், இந்த வெள்ளி இதெல்லாம் வந்து பரிசோதிக்கிறதுக்கு ஒரு கல் இருக்கும். அந்த தங்கத்தை வந்து அந்த கல்லில் வந்து தேய்ச்சி இது இத்தனை கிராம் இருக்குது, இதில் இவ்வளவு தங்கம் இருக்குது அப்படின்ட்டு அந்த கல் தான் வந்து நிர்ணயிக்கும். இதில் இவ்வளவு தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த கல் வந்து நிர்ணயிக்கும் அப்படிங்கிற அர்த்தம் வேறு, ஆணையிடுறது அப்படிங்கிறது அர்த்தம் வேறு. அப்போ ஆணையிடும் கல் அப்படின்ட்டு வந்தால் கூட கொஞ்சம் யோசிக்கணும். உரைக்கல் அதாவது வந்து நிர்ணயிக்கும் கல். அந்த தங்கத்தையும் வெள்ளியும் உரசுற கல்லுக்கு பேர் வந்து உரைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உரைக்கல்லோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த தங்கத்தில் இவ்வளவு இருக்குது, இவ்வளவு வெள்ளி இருக்குது, இவ்வளோ சங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நிர்ணயிக்கிற கல் தான் வந்து உரைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நிர்ணயிக்கும் கல் அப்படின்னு வந்தால் தான் அது கரெக்டு. ஆணையிடும் கல் அப்படின்னு வந்திருந்தால் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. சரிங்களா? ஓகே. அடுத்தது கட்டி சுருட்டுதல். இது ஈஸி தானே. பொருளை சுருட்டி கட்டுதல். கட்டி சுருட்டுதல்னா சுருட்டு கட்டு, அப்படி சுருட்டி கட்டு, கடையக்கட்டு அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது கட்டா கட்டி, விடாத்தன்மை. கட்டா கட்டியாக நிற்கிறான், விடாத்தன்மையாக நிற்கிறான் அப்படிங்கும்போது விடாப்பிடி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது கட்டுக்கோப்பு. இது கட்டு கோப்பு. கட்டுனா கட்டுறது, கோப்புனா கொஞ்சம் அடுக்கி கட்டுறது. கரெக்டுங்களா? கோப்பு அப்படிங்கும்போது அடுக்கி கட்டுறது. அப்படின்னா என்ன வரும்? மேற்கூரை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். புனைந்துரை, அடுக்கி சொல்கிறத என்ன சொல்லுவாங்க? புனைந்துரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கட்டுக்கோப்பு, புனைந்துரை. கட்டும் காவலும் ஆதல். கட்டுங்காவலும் ஆதல். கட்டு ஓகே, காவலும் ஆதல். அப்போ இதை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, கட்டுக்காவல், கட்டுக்காவலும் ஆதல் அப்படி தான் படிக்கணும். ஆக்சுவலாக கட்டுக்காவலும் ஆதல் படிக்கக்கூடாது, கட்டுக்காவல். கட்டுக்காவல் அப்படின்னா எப்படி சொல்கிறது? அதாவது நல்ல பாதுகாப்போடு இருக்கிற ஒரு காவல் அப்படிங்கிற மாதிரி, புரியுதுங்களா? அப்போ கட்டுக்காவல் அப்படிங்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற ஒரு காவல் அப்படிங்கிறது தான். அப்போ பெருங்காவல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதை நம்ம எப்படி படிக்கணும்? கட்டுக்காவல் அப்படின்னு தான் நம்ம படிக்கணும். ஓகே. அடுத்தது கட்டு உடைதல். கட்டு உடைதல் அப்படின்னா ஒரு பாடி ஜிம்மில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறான், அவன் உடற்கட்டோடு இருக்குது, 6 பேக்கோடு இருக்குது. ஒரு கட்டத்தில் அவன் கட்டு உடையுது அப்படின்னா என்னது? அவன் உடம்பு வீணாக போயிட்டுருக்கு, உடம்பு தளர்ந்து போயிட்டுருக்கு, உடம்பு ஏதோ ஒரு விதத்தில் மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் கட்டு உடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டு விடுதல் அப்படின்னாலும் அதானே, கட்டு விட்டு போச்சு, நல்லா இருந்தால் ஆனால் இப்போ அவன் உடல் வந்து கட்டு விட்டு போச்சு அப்படிம்பாங்க. அப்போ கட்டு அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும்? உடல் அப்படின்ட்டு யோசிக்கணும். ஓகே. அடுத்தது கட்டுப்படி. கட்டுப்படிங்கிறது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி தானே. பொருள் கேடு இல்லாமல் ஒரு சிறிய ஊதியத்துடன் அமைகை. நல்ல வேலை, நான் வந்து எனக்கு எப்படியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கட்டுப்படி ஆகிடுச்சு, போட்ட அசலுக்கு நட்டம் இல்லைப்பா, ஏதோ கொஞ்சம் லாபம் வந்தாலும் எனக்கு கட்டுப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் கட்டுப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கட்டுமுட்டு. கட்டுமுட்டு, கட்டுமுட்டான உடம்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, கட்டுமுட்டான உடம்பு, உடம்பு பாரு கட்டுமுட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணிக்கணும், அமைதி. கட்டுமுட்டுனா கப்புச்சிப்பு, கப்புச்சிப்பாடுறா, அதை தான் வந்து கட்டுமுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டுமுட்டு, கப்புச்சிப்பு, அமைதி, கட்டுமுட்டான உடம்பு. அடுத்தது கட்டு உரைக்கிறது. கட்டு உரைத்தல் அப்படின்னா உறுதியாக சொல்கிறது. கட்டுடம்பு உரைக்கிறது அப்படிங்கும்போது உறுதியாக சொல்லுது, இது நமக்கு ஓகே. அடுத்தது கட்டை அவிழ்த்தல். கட்டை அவுக்குறாயா, எந்த கட்டு? அவன் வாயில் இருக்கிற பொய் எல்லாத்தையுமே அவுக்குறாயா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை தான் கட்டை அவிழ்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கணக்கு வழக்கு ஈஸி, அது நம்ம கொடுக்கல் வாங்கல் அலுவல் சார்ந்த ஒரு ஏதோ ஒன்று வரும், அது பிரச்சனை இல்லை. கண்காட்டி விடுதல்னா என்ன? கண்ணில் காட்டி விடுதல்னா ஜாடையாக காட்டுறது, இது ஓகே தான். கண்கொள்ளா காட்சி.
இது ஈஸி. வியத்தகு தோற்றம் அப்படின்னு வச்சுக்கலாம். கண்டதும் கடியதும் நல்லதும் தீயதும் இது ஓகே தான். கண்டதுண்டம், கண்டதுண்டம்னா என்ன? பல துண்டம், அதாவது இது நமக்கு புரிஞ்சுக்கலாம். அப்போ இது யோசிக்கணும். கண்ட மட்டும், அதென்ன கண்டம் மட்டும்? கண்டம் ப்ளஸ் மட்டும் அப்படின்னு பிரிக்கணும். கண்டம் அப்படின்னா மிகுதி, கண்டம் அப்படின்னா மிகுதி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, நோட் பண்ணிக்கணும். அப்போ கண்டம் மட்டும் அப்படிங்கும்போது மிகுதியாய். அடுத்தது கண்டானும் உண்டானும். கண்டானும் உண்டானும், வீட்டில் பழைய கண்டானும் உண்டானும் எடுத்து தூக்கி போட்டோம்னா வீடு சுத்தமாக இருக்கும். அப்படிங்கும்போது நாம் யோசிக்கணும். கண்டானும் உண்டானும் அப்படின்னா தட்டுமுட்டு சாமானம், வீட்டு தட்டுமுட்டு சாமானம் தான் கண்டானும் உண்டானும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆரம்பத்தில் சொன்னது. இப்போ நம்ம அந்த தட்டுமுட்டு சாமான்னு சொல்கிறோம். அடுத்தது கண்டும் காணாமை. கண்டும் காணாமல் அவன் பாட்டுக்கு அவன் போக்கில் போட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் கண்டும் காணாமைன்னு சொல்லுவோம். அப்போ போதியதும் போதாததும். அடுத்தது கண்டு முதல், அடித்து முதலான தானியம். அதாவது இப்போ கண்டும்னா மிகுதின்னு ஒன்று பார்த்தோமா, கண்டும் அப்படின்னா கண்டு முதல் அப்படின்ட்டு இந்த விவசாயிகளை கேட்டால் சொல்லுவாங்க. அதாவது கண்டு முதல் தானியம் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க கண்டு முதல் தானியம் அப்படின்னா, இந்த நெல் அடிக்கும்போது இந்த உமி எல்லாமே போனதுக்கப்புறம் மீதி சுத்தமான நெல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஒரு பக்கமாக கூச்சி வைப்பாங்க. அதைத்தான் கண்டு முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த 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 செடியில் இருக்கிற எல்லாத்தையும் அந்த கல்லில் அடிக்கும்போது எல்லாம் போக சுத்தமான நெல்லை கூச்சி கூச்சி வைப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கூச்சி வைக்கிற நெல்லை தானியத்தை தான் கண்டு முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கண்ணாக இருக்கிறது. கண்ணாக இருக்கிறதுனா என்ன? அவனுக்கு கண்ணாக இருக்கிறது, அதாவது விழிப்பாக இருக்கிறது அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே. கண்ணுக்கு கண்ணாதல். கண்ணுக்கு கண்ணாதல் அப்படின்னா அவனுடைய ரகசியம் எல்லாத்தையுமே இப்போ என்னுடைய கண் அப்படின்னா இன்னொருத்தர் இருக்கிறான் அப்படின்னா என்னுடைய ரகசியத்தை எல்லாமே நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். அந்த மீனிங் தான். அப்போ கண்ணுக்கு கண்ணாதல்னா அவன் அந்தளவுக்கு தகுதியாக இருக்கிறான் அப்படின்னு ஒன்று. தகுதியாக இருக்கிறான்னா என்ன? இன்னொருத்த விஷயம் அவ்வளோ தூரம் வாங்கியிருக்கிறான் அப்படின்னா அது கண்ணுக்கு கண்ணாதல்னு சொல்லலாம். இல்லை அவனுடைய அந்தரங்கம், அவனுடைய ரகசியம், அவன் எங்கே தூங்குறான், எங்கே படிக்கிறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கிறான்னா அதை தான் அந்தரங்கமாகி இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கண்ணுக்கு கண்ணாதல். அடுத்தது கண்ணும் கருத்துமா அப்படிங்கும்போது முழு கவனிப்புடன் ஈஸி தான். கண் எடுத்து பார்த்தல். கண் எடுத்து பார்க்கறதுனா சாமி சொல்லுவோம்ல, உனக்கு கண் இருக்கா இல்லையா, பாப்பையா இல்லையா அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ கண் எடுத்து பார்க்குறதுனா என்னது? அந்த சாமி அருள் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்தது கண்ணை காட்டுதல். கண்ணை காட்டுதல்னா கண் ஜாடை காட்டுதல். இது ஈஸி தான். கண் ஓடுதல். கண் ஓடுதல் அப்படின்னா கண்ணோடு இறங்குதல், மேற்பார்வை. கண்ணோடுதல் அப்படிங்கும்போது நாம் திருக்குறளில் கண்ணோட்டம் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது, கரெக்டுங்களா? அப்போ கண்ணோட்டம்னாவே ஒரு இறக்க குணம் கொண்ட ஒரு 10 திருக்குறள் இருக்கும். அப்போ அதை தான் அப்போ இறங்குதல், மேற்பார்வை பார்த்தல் அந்த அர்த்தத்தில் நாம் எடுத்துக்கலாம். கண் பிதுங்குதல்னால் என்ன? ஒரு வேலையை செய்யும்போது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? கண் பிதுங்கி போயிடுவோம். அப்போ அப்படிங்கும்போது வேலை மிகுதியால் வருத்த மிகுதல் அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். கண்மூடித்தனம் டைரெக்டாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்மூடித்தனமாக இருக்கிறான் கவனம் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண் வளர்த்தல். கண் வளர்த்தல் அப்படிங்கிறது இந்த இலக்கணத்தில் நாம் பார்ப்போம்ல, இடக்கரடக்கல், மங்கள வழக்கு, குழுவுக்குறி அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பெரியவங்களாம் அவன் கண் வளர்த்துட்ருக்கிறான், கொஞ்சம் நேரம் அவனை தொந்தரவு பண்ணாத அப்படிம்பாங்க. அதாவது டீசெண்டாக சொல்கிற வார்த்தை தான் கண் வளர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மறைமுகமாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறது. கண் வளர்த்தல் அப்படின்னா தூங்குதல். கண் விழிப்பு, இது ஈஸி தானே, ஜாக்கிரதை. கதை கட்டுறாயா, பொய்தி செய்தி கிளப்புதல், இது ஓகே தான். கட்டி விடுறாயா, கதை கட்டுதல், கட்டி விடுதல் எல்லாமே பொய் சொல்கிறான், பொய் செய்தி உண்டாக்குறான் அப்படிங்கிற மாதிரி வரும். கட்டுக்கதையும் அதே தான். அப்போ இந்த மூணுமே பொய்க்கதையை பொய் செய்தியை சொல்கிறது. அடுத்தது கட்டுக்கு இடை. இதை நோட் பண்ணிக்கணும். கட்டுக்கு இடை. அதனை கட்டுக்கு இடை, அதாவது ஒரு மளிகை கடைக்காரன் நிறைய பொருள் வாங்கி வைக்கிறான். ஆனால் ஒரு சில பொருள் வந்த வேகத்திலேயே ஓடிடும். ஒரு சில பொருள் பார்த்திங்கன்னா அப்படியே தங்கிடும். பல மாதம் ஆனாலும் சரி, ஒரு வருஷமே ஆனாலும் சரி தங்கிடும். அப்போ அந்த மாதிரி தங்கி இருக்கிற பொருளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கட்டுக்கு இடையில். நிறைய கட்டு வாங்கணும், அதுக்கு இடையில் இந்த சரக்கு மட்டும் தேங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை தான் நாள்பட்ட சரக்கு. நாட்பட்ட சரக்குன்னா நாள்பட்ட சரக்கு, தேங்கி இருக்கிற சரக்கு, அதை தான்
கட்டுக்கிடை அப்படிம்பாங்க. அடுத்தது கட்டி வருதல், நல்ல வருமானம் வர்றது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. கட்டி வருதல் அப்படிங்கிறது, கட்டி வருதல்னால் நிறைய வருமானம் வருது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கதை பண்ணுறாயா, இது ஓகே. கட்டி பேசுதல், கதை வளர்த்தல், பேச்சு வளர்த்தல். கத்தி முனையாதல்னா கத்தி முனை எப்படி இருக்கும், கூர்மையாக தானே இருக்கும், அதை மாதிரி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம் ஆப்ஷன் வச்சு தட்டிடலாம். அடுத்தது கந்தல் கூலம். கூலம்னா குப்பைன்னு நாம் சொன்னோம். கந்தல் அப்படின்னா இந்த கிழிஞ்ச துணின்னு சொல்லுவோம். அப்போ கந்தல் கிழிஞ்ச துணியும் குப்பையும் எப்படி இருக்கும், ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது வந்து தாறுமாறாக தான் இருக்கும், ஒழுங்கு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கம்பளி பேச்சு, இது ஈஸி தானே. கம்பளி பேச்சுனா வீண் பேச்சு. கம்பி நீட்டுதல், கம்பி நீட்டிட்டாயா, இங்கேருந்து பொருளை எடுத்துகிட்டு கம்பி நீட்டிட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், கம்பி நீட்டிட்டானா திருடிட்டான்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அந்த ஆப்ஷனில் என்ன ஓடி விடுதல் அப்படின்னு இருந்தால் அது ஓகே தான், ஓடி விடுதல் அப்படின்ட்டு. அடுத்தது கயிறு கட்டி விடுதல், கயிறு திரித்தல். கயிறாக திரிக்கிறாயா அப்படின்னா பொய் செய்தி உண்டாக்கி விடுதல், இது ஓகே, நாம் தெரிஞ்சுக்கலாம். கயிறு கட்டுறாயா அப்படின்னு சொல்லுவாங்க. கயிறு திரிக்கிறது அப்படின்னா அதை வந்து அப்படியே பெருசாக பண்ணுறது. ஒரு சின்ன பொய்யை கூட வந்து திரித்து கயிறு திரிச்சு எப்படி நாராக வருமோ அதை வந்து பெருசு பண்ணுறது, அதை தான் வந்து கயிறு திரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கறி பூசுதல் ஈஸி தான். கறி பூசிட்டான், மானத்தை வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் கறி பூசுதல்னு சொல்லுவாங்க. அடுத்தது கரடு முரடு, கரடு முரடான பாதை அப்படின்னாவே தெரிஞ்சுக்கணும், ஒழுங்கில்லாத பாதை அப்படின்ட்டு. கரை ஏறுதல், கரை ஏறுதல் அப்படின்னா தப்பிச்சுட்டான்னு அர்த்தம். ஈடேறுதல், உய்வடைதல். இந்த உய்வடைதல் ஈடேறுதல்லாம் யோசிக்கணும். முன்னேறிட்டானா அப்படின்னா அந்த அர்த்தமும் எடுத்துக்கலாம். ஆனால் கரெக்டாக ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்னா தப்பிச்சுட்டான், எப்படியோ ஒன்று இந்த இடத்த விட்டு கரை ஏறிட்டான் அப்படின்னா தப்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. கரை கடத்தல் அப்படின்னா கரைனா எல்லை, எல்லை கடத்தல் அப்படின்ட்டு இதிலேருந்தே நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது கரு கழிதல். கரு கழிதல் அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னா நம்ம கரு அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வரும், கரெக்டுங்களா. ஆனால் இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா கருக்கு அழிதல் அப்படின்னு எடுத்துக்கணும். கருக்கு, கருக்கு கூட்டல் அழிதல் அப்படின்னு அர்த்தம். அது என்ன கருக்கு அப்படின்னா இந்த கத்தி வாள் இந்த கருவி பேரை வந்து கருக்கு அப்படிம்பாங்க. அப்போ கருக்கு அழிஞ்சு போச்சுன்னா யோசிச்சு பார்க்கணும். கத்தி வாள்லாம் வந்து கூர்மையாக நிறைய தடவை யூஸ் பண்ண என்ன ஆகும், அது வந்து மங்கி போயிடும், கரெக்டுங்களா. அப்புறம் சாணம் பிடிக்கணும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கருக்குங்கிற கத்தி வாள் அப்படிங்கிறது அழிஞ்சு போச்சு. அப்போ புதுமை குலைதல், கூர்மை மழுங்குதல். மழுங்குதல்னால் என்னது, மங்கி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கருவறுத்தல். கருவறுத்தல் தான் நாம் பார்த்தது. கருவறுத்தல்னால் என்ன, அடியோட அழிக்கிறது. அடியோடு அழிக்கிறத என்ன சொல்லுவாங்க, கருவை அழிச்சிரு, ஆரம்பத்துலேயே கருவை அழிச்சிருன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் வந்து கருவறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிர்மூலமாக்குதல் அப்படின்னாலும் அடியோடு அழித்தல் அப்படிங்கிற அர்த்தம் தான் வரும், சரிங்களா. நிர்மூலமாக்குதல்னாலும் அடியோடு அழிக்கிறது. அடுத்தது கரை கண்டவன். அவன் எல்லா விஷயம் தெரிஞ்சவன்டா அப்படின்னு சொல்கிறத தான் கரை கண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நன்கு பழகை அறிந்தவன், கரைச்சி குடித்தவன், இதுவும் அதே தான். கரை கண்டவன்னாலும் கரைச்சி குடித்தவனாலும் ஒரே அர்த்தம் தான். அந்த ஆப்ஷனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் அவன் கரைச்சி குடித்தவன் அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்தது கரை தலைப்பாடம், கடை தலைப்பாடம். அதனால் தலைப்பாடம் தலைகீழாக பாடம் பண்ணுகை. அதாவது தலைகீழாக பாடம் படிக்கிறதா அப்படின்னா அந்த அர்த்தம் கிடையாது. அதாவது அவங்ககிட்ட புக்கை கொடுத்துட்ட அப்படின்னா அவன் A to Z எப்படி கேட்டாலும் தலைகீழாக கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவான். அவ்வளவு ரிஸ்க் எடுத்து எப்படி கேட்டாலும் அவன் சொல்லுவான். அதை தான் வந்து தலைகீழாக பாடம் பண்ணுகை அப்படின்னு அர்த்தம். நம்ம தலைகீழாக படிக்கிற அந்த அர்த்தம் கிடையாது, எப்படி கேட்டாலும் பதில் சொல்லுவான் அப்படிங்கிறது தான். அதாவது கரைனா முதல் எல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கடைனா கடைசி. அப்போ ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பாடத்தை எப்படி கேட்டாலும் தலைகீழாக கேட்டாலும் சொல்லுவான், அந்தளவுக்கு அவங்கள்ட்ட டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் கரை தலைப்பாடம், கடை தலைப்பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரைப்படுதல். கரைப்படுதல் அப்படின்னா கரையை சேர்ந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். உய்வடைதல் அப்படின்னாலும் ஓகே, சேர வேண்டிய இடம் சேருதல், இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரை புரளுதல். கரை புரளுதல்னால் மிகுதல், அதாவது நிறையா. கரை புரளுதல்னால் என்னது,
நிறைய தண்ணி வருது, புரண்டு ஓடுது, கரை புரண்டு ஓடுது அப்படின்ட்டு நம்ம நியூஸில் பார்க்குறோமில்ல, அப்படின்னா என்னது, நிறையா வருது தண்ணி அப்படின்னு அர்த்தம். அப்போ கரை புரண்டு ஓடுதல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மிகுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கலகலப்பு ஈஸி தானே. கலகலப்பு அப்படின்னா உற்சாகமுடைமை, கலந்து பழகுகை, அதெல்லாம் ஓகே தான். அடுத்தது கல்லில் நார் உரைத்தல் அப்படின்னா ஒரு இயலாத செயல் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ இல்லாத பொருட்களை பெற முயலுதல், அதை தான் வந்து விவரித்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது கவைக்கு உதவாத. கவைக்கு உதவாத அப்படின்னா பயனற்ற, அதென்ன கவை, கவைக்கு உதவாத. கவை அப்படிங்கிறது நாம் இந்த தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற 10th புக்கில் பார்த்துருக்கோம், இந்த அடிப்பகுதி, வேர்ப்பகுதி, நுனிப்பகுதி அப்படின்ட்டு. அப்போ கவை அப்படிங்கிறது கிளையோட பிரிவு, கரெக்டுங்களா? கிளையோட பிரிவு தான் கவைன்னு சொல்லுவாங்க. 2 கிளை வந்து பிரியும் போது வி ஷேப்பில் பிரியும். அந்த வி ஷேப்பில் பிரிகிற கிளையை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கவைக்கு உதவாதுன்னா அந்த குச்சிங்கிறது வந்து எதுக்குமே உதவாது. சும்மா வந்து இந்த ஆடு மாடை மேய்க்கிறதுக்கும் எதையோ ஒரு பொருளை தூக்கி போடுறதுக்கும் அந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் ஆகும். அதை தான் வந்து கவைக்கு உதவாத அப்படின்னு சொல்லுவாங்க, பயனற்ற. அடுத்தது கழித்து கட்டுதல். இது ஈஸி தானே. கழித்து கட்டுனா என்ன, நிறைய பொருள் இருக்குது, வேண்டாதெல்லாம் கழிச்சிட்றா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கழித்து அதை கட்டிடுறா அப்படின்னு சொல்கிறது தான் இகழ்ந்து ஒதுக்குதல். அதாவது 10 பேர் இருக்கான்னா அவனை ஒதுக்கிடு, அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து போக்கு சொல்லி நெகிழ விடுதல் அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்தது கழுத்தறுத்தல். இது ஈஸி தான். நான் கழுத்தறுத்துட்டான், இவனை நம்பினேன், என்னை கழுத்தறுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறது பெருந்துன்பத்துக்கு உள்ளாக்குதல் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டுமே யோசிக்கணும். கழுத்தில் கட்டுதல், கழுத்து கொடுத்தல். கழுத்தில் கட்டுதல் அப்படின்னா நாம் யோசிக்கிறது தாலி கயிறுன்னு யோசிப்போம். ஆனால் கழுத்தில் கட்டுதல் அப்படின்னா இந்த ஆடு மாடு அதுக்கெலாம் வந்து நம்ம இந்த கயிறு கட்டிட்டு இழுத்துட்டு போகிறோம், அதை நமக்கு அடிமை, நீ வா என் பின்னாடி அப்படிங்கிற அர்த்தத்தில் கழுத்தில் கட்டுறது, அதை தான் வந்து கழுத்தில் கட்டுதல்னு சொல்லுவாங்க. வற்புறுத்தி பொறுப்பாளி ஆக்குதல் அப்படின்னு எடுத்துக்கணும். இதே கழுத்து கொடுத்தல் அப்படின்னா இனி வந்து நான் வாழ்கிற வாழ்க்கையே உனக்காக தான், இந்த என் கழுத்தை கொடுக்குறேன், நீ தாலி கட்டு அப்படின்னு சொல்கிற அர்த்தம் தான் கழுத்து கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல தான் என்ன எதை யோசிக்கணும், நம்ம இந்த தாலி கட்டுறது வாழ்க்கைப்படுதல் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஓகேங்களா? தன் வருத்தம் பாராமல் பிறர் காரியத்தை தான் ஏற்று நிற்றல். ஓகே. அடுத்தது களை வாங்குதல். களை வாங்குதல்னா, கலைனா என்ன, அழகு. அழகு வாங்குதல் அப்படின்னா அவன் களை செதஞ்சு போயிடுச்சு இப்போல்லாம் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ களை வாங்குதல் அப்படிங்கும்போது அழகு குறைஞ்சி போச்சு அப்படின்னு அர்த்தம். கல் ஏடு விடுதல். கல்லேடு விடுதல், அரைகுறையாக வேலை செய்தல். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு விளக்கம் தெரியல, இதுக்கு உண்டான அர்த்தம் தெரிஞ்சிருந்தனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கறந்த மேனியாய். இது ஈஸி தானே. கறந்த மேனியாய் அப்படிங்கும்போது இப்போ மாட்டில் பால் கறக்கிறோம் அப்படின்னா அப்பயே வந்து விற்கிறது, எந்த தண்ணியும் அது இது கலக்காமல் விற்கிறாங்க இல்லை. கறந்த மேனியாய் நான் உனக்கு பால் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க, வேறு கலப்பின்றி சுத்தமாக, அதை தான் வந்து கறந்த மேனியாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கல் போடுதல் நமக்கு தெரியும், ஒரு காரியத்தை கெடுக்கிறது தான் கல் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணங்கரிய, இதுலேயே பதில் இருக்குது, கருமையான, மிக கருமையான. கண்ணங்கரியனா மிக கருமையான அப்படின்ட்டு. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது தான் காக்காம் போக்காம். போக்காம் அப்படின்னா ஒன்றும் தெரியாதவன், உதவாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ காக்கா அப்படின்னு வந்ததுன்னா ஊர் பேர் தெரியாதவன், அவன் ஒரு காக்கா போக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊர் பேர் தெரியாதவன் வந்து காக்காம் போக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டி கொடுத்தல் ஈஸி தான். காட்டி கொடுத்தலுங்கிறது 2 விதமாக நம்ம எடுத்துக்கணும். ஒன்று, இங்கே பாரு இந்த ரயில் வந்து இங்கே தான் போகுது அப்படின்னு சொல்கிறது வந்து கற்றுக் கொடுக்குறதுன்னு ஒன்று அர்த்தம் இருக்குது. இப்படி தான் போவோம், இப்படி போங்க அப்படிங்கிறது அது கற்றுக் கொடுக்குற ஒரு அர்த்தமும் வரும். அதேமாரி வந்து இங்கே பாரு ஒண்டிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு காட்டி கொடுக்குறது, அந்த அர்த்தமும் வரும். 2 விதமும் எடுத்துக்கணும். ஆப்ஷன் எது வருதோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்தது காதரை கூதரை அப்படிங்கிறது ஒழுக்கங்கெட்டவள். இது ஆரம்பத்தில் பழங்காலத்தில் சொன்ன ஒரு வார்த்தை தான், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். காதரை கூதரை அப்படின்னா ஒழுக்கங்கெட்டவளை வந்து சொல்லுவாங்க. காது குத்துதல் நமக்கு தெரியுமில்ல, அதாவது ரொம்ப துயரப்படுத்துறது, ஏமாத்துறது. வஞ்சித்தல் அப்படின்னா ஏமாத்துறது, காது குத்துறிய எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து ஏமாத்துறதை வந்து காது குத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது காரிய பைத்தியம். அவன் ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அவ்வளவு காரிய பைத்தியமாக திரியுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. காரிய பைத்தியம்னா என்ன, அதாவது வந்து ஒன்றும் தெரியாத நாட்டம், பைத்தியக்கார நாட்டம் நடிச்சுக்கிட்டு அவன் வேலை ஆச்சு அப்படின்னா
நவுந்துக்கிறது. அந்த வேலையை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காரிய பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலங்கண்டவர், இது இந்த வார்த்தையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலங்கண்டவர்னால் வயசுலேயும் அனுபவத்துலேயும் பெரியவங்க அப்படிங்கிறது நமக்கு ஈஸி தான். காலமல்லா காலம் அப்படின்னா அவன் சாக வேண்டிய வயசே இது கிடையாது. அகால மரணம் அடைந்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அதை தான் சொல்லுவாங்க. காலமே இல்லை, இந்த தேவையில்லாத நேரத்தில் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத நேரம் அப்படிங்கிறது தான் அகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. காலில் விழுதல், இது ஈஸி தான், மன்னிப்பு கேட்டல். காலோடு கையோடி அப்படின்னாலும் கால் ஒடிஞ்சு போனவன் கையொடிஞ்சு போனவன் எப்படி இருப்பான்? தொழில் இல்லாமல் தான் இருப்பான். அப்போ தொழிலொற்று திரிபவன் அப்படின்ட்டு சொல்லலாம். காருபார், இதை நீங்கள் நோட் பண்ணணும், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. காருபாரு அப்படின்னா கவனிப்பு. அதாவது இந்த ஜமீன்தார்னு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, ஜமீன்தாருக்கு கீழே ஒரு மேனேஜர், அதாவது கணக்கு பிள்ளை ஒருத்தர் இருப்பான். அதாவது அந்த பொறுப்பு எல்லாமே வந்து அந்த ஜமீன்தார் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. அவங்கள தான் வந்து அந்த ஜமீன்தார் ஆட்சி முறையில் என்ன சொல்லுவாங்கன்னா காருபாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காருபார் அப்படின்னா இதை எல்லாமே நீ கவனிச்சுக்கோ அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா. அப்போ காருபார் அப்படின்னா கவனிக்கிறவங்கள, இந்த மேனேஜரு, கணக்கு பிள்ளை, இவங்களை, இல்லை வீட்டில் வந்து அடுத்த சொத்தை வந்து நீ கவனிச்சுக்கோ, எந்த அர்த்தத்தில் வேணாம், கவனிக்கிறவங்கள வந்து காருபாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. காற்றாய் பறத்தல், சுறுசுறுப்பு, இது நமக்கு தெரியும். காத்தா பறக்கிறாயா, எதுக்கு இவ்வளோ வேகமாக காத்தா பறக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறது. கிடாய்த்தல், கிடுகிடுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, இதில் ரெண்டு யோசிக்கணும். கிடாய்த்தல் அப்படின்னா நடுங்குதல்னு அர்த்தம். இதே கிடுத்தல் அப்படின்னா பல்லு கிடுக்குதுன்னு சொல்கிறோம்ல, பல்லு உரசும் போது ஒரு மாதிரி இருக்குமில்ல, இந்த செவுத்தில் ஆணியை தட்டிட்டு போகும்போது ஒரு மாதிரி இருக்குன்னு, அதை தான் வந்து கிடுத்தல் சொல்லுவாங்க. கிடாய்த்தல் அப்படின்னா தான் நடுங்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்தது கிடைச்சரக்கு, அதான் இடைச்சரக்கு. ரொம்ப நாளாக தேங்கி இருக்கிற ஒரு சரக்கு, தேங்கி இருக்கிற ஒரு மளிகை பொருள், தேங்கி இருக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதை என்ன சொல்லுவாங்க? ரொம்ப நாள் பட்ட சரக்கு, அதை தான் நாட்பட்ட சரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டமுட்டை அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம், கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்கிறத தான் கிட்டமுட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட அப்படின்னா என்னது? ஏறக்குறைய அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். கிளப்பி விடுதல், கிளப்பி விட்டாயா, தூண்டி விடுறத தான் கிளப்பி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இல்லை அவனை கிளப்பி விடு, இந்த கூட்டத்திலேருந்து அவனை நவுத்தி விடு, அப்போ நீக்கி விடு அப்படின்னும் எடுத்துக்கலாம். கிள்ளி காட்டுதல், கிள்ளி காட்டுதல்னா என்ன? அதாவது அவனை ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான், இது பேசுகிறது தப்பு அப்படிங்கும்போது கிள்ளி காட்டுதல்னா என்னது? ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறது, குறிப்பு காட்டுதல். ஒரு டேய் இது இல்லைடா அப்படின்னு ஒரு குறிப்பு காட்டுதலை தான் வந்து கிள்ளி காட்டுதல்னு சொல்லுவாங்க. அடுத்தது கிள்ளுக்கீரை, இதை எழுதிக்கோங்க. ஆனால் அர்த்தம் பெருசாக ஒன்றும் இல்லை. கிள்ளுக்கீரை அப்படின்னா கீரை வகையில் ஒரு கீரையானா கிடையாது. கீரையை கிள்ளனா எப்படி இருக்கும்? ஈஸியாக தானே இருக்கும், அவ்வளோதான். கீரையை கிள்ளனா மென்மையாக இருக்கும், ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது தான் அர்த்தமே. அதை தான் கிள்ளுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. கிள்ளும் கிளியுமாய், அதே தான். இப்போ கிள்றோம், ஒரு பேப்பர் கிள்றோன்னு வச்சுக்கோங்களேன், அது கிழிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அது வேஸ்ட்டு தானே, கிள்ளும் போதே கிழியுது அப்படிங்கிற அர்த்தம் தான், பயனற்றதாய். அடுத்தது கிறுகு இருக்கிறது, இது ஈஸி, கிறுகிறுன்னு வருது, மயக்கமாதல் அப்படின்ட்டு. கீழ்கீழாய் அப்படிங்கிறதும் ஓகே தான், சந்தா அப்படின்ட்டு. கீழ் நோக்குதல்னால் என்ன ஆகுது? தாழ்ந்த நிலைக்கு போதல். குடிமுழுகி போதல், இதெல்லாம் நமக்கு தெரியும். குடிமுழுகி போச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. குடுகுடுப்பு, இது வேணால் நோட் பண்ணிக்கோங்க, இரட்டை கிளவி மாதிரி வருது. குடுகுடுப்பு, பரபரப்பு. ஓகேங்களா. குட்டிச்சுவர்னாவே பாலடைஞ்ச பங்களா, அங்கே தான் வந்து குட்டிச்சுவர் அதிகமாக இருக்கும், அது பழுது போகண மாதிரி இருக்கும். குண்டக்கம் மண்டக்கம், இது நாம் குண்டக்கம் மண்டக்கம் அப்படின்னா ஒரு, அதாவது வீட்டில் எப்போ பார்த்தாலும் சுருண்டுக்கு ரெண்டு படுத்திருக்கிற ஒரு நிலையை தான் வந்து குண்டக்கம் மண்டக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து குண்டுங்குழியும்னா மேடும் பள்ளமோ, இது நமக்கு தெரியும். குதுகுதுப்புனா என்னது? இந்த குளிரில் நடுகிறோம் இல்லை, அதை தான் வந்து குதுகுதுப்பு அப்படின்னு சொல்லுவோம். குத்துக்கு நிற்றல் அப்படிங்கும்போது, இப்போ பாக்ஸிங்லாம் நம்ம பார்க்குறோமில்ல, ஒருத்தர் குத்துறான் அப்படின்னா அவனா நிற்கிறான்னு அர்த்தமா? இல்லை, வா நானும் அவங்ககிட்ட சண்டைக்கு வரேன் அப்படிங்கிறத எதிர்த்து போராடுறது தான். அப்போ ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கிறானா, இன்னொருத்தன் பேசுகிறானா, வாதாடுறதை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. குத்துக்கு நிற்றல் அப்படின்னா எதிர்த்து போராடுறது, எதிர்த்து பேசுறது, வாதாடுறது அப்படிங்கிறது தான்
குத்துக்கு நிற்றல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது குத்துமதிப்பா. இது நமக்கு தெரியுமில்ல. குத்துமதிப்பா அப்படின்னா சுமாராக சொல்லு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் குத்துமதிப்பா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது குமிழ்தல். குமிழ்தல் இது நோட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் குமிழ் அப்படின்னா நம்ம இந்த தண்ணியில் இந்த மொட்லியாட்ட விட்றோம்ல, அந்த மொட்லி வந்து தண்ணியிலேருந்து மேலே வர வரைக்கும் தெரியாது, எப்படி வருதுன்னே தெரியாது. மேலே வந்ததுக்கப்புறம் தான் உடஞ்சி போகும். அப்போ அதேமாரி உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா உள்ளேயே வச்சுட்ருக்கிறது வேஸ்ட்டு தான். அதை தான் வந்து குமிழ்தல் சொல்லுவாங்க. பிறருக்கு தெரியாமலேயே உங்கள் ஆற்றலை மறைச்சி வைக்கிறது அப்படிம்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது குமுக்குமுக்கிறது. குமுன்னு இருக்குது, அவ்வளோதான். இந்த குமுத்தல்னு நம்ம படிக்கும்போது கொஞ்சம் பிரித்து பார்க்கும்போது தெரியாது. குமுன்னாவே முடிஞ்சு போச்சு, மணக்குது அப்படின்ட்டு. கும்பிடுகல்லன் வணக்கம் போட்டு நடிக்கிற ஒரு வஞ்சகன். குரங்கு பிடிவாதம், இது ஈஸி. குருட்டுப்பாடம்னா என்னது? எந்த ஒரு அர்த்தமும் பொருளும் தெரியாமையே பாடம் சொல்கிறத தான் வந்து என்ன சொல்லுவாங்க? குருட்டுப்பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டுதல். குலைச்சான் கொட்டு காட்டுதல். இது நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா குலைச்சான் அப்படின்னா அடிமை போல் வணக்கம் ஒடுக்கமாய் நடத்தல் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. குலைச்சான் அப்படின்னா அடிமை. கொலையடித்தல் அப்படிங்கும்போது ஆளை வசப்படுத்துறது. அடிக்கிறாயா அப்படின்னா ஆளை வசப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். குள்ளம் பாய்தல். குள்ளமாக இருந்தாலும் பாயறான் அப்படின்னா என்னது? தந்திரமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். குறியற்றவன், நெறியற்றவன், இதெல்லாம் ஓகே. குறிப்பாய் பார்த்தல். குறிப்பாக ஒருத்தனை பார்த்துட்டே இருந்தானா அவனை உத்து பார்க்குறதுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? கவனமாக அவனையும் குறிப்பாக பார்த்துட்ருக்குறான் அப்படிங்கிறது அர்த்தம். குறுக்கிடுதல் அப்படின்னா ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கும்போது பிறர் காரியத்தில் தலையிடுறத என்ன சொல்லுவாங்க? குறுக்கிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. குறுக்கு நெடுக்கும் குறுக்கு மறுக்கும் இதெல்லாம் வந்து ஓகே தான், இங்கும் அங்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். குறுக்கே மடக்குதல், அதாவது அவனை பேச விடாமல் மடக்கிறது குறுக்கிடுதல் சொல்லலாம். குறுக்கே மடக்குதல் அந்த அர்த்தமும் சொல்லலாம். அடுத்தது விழித்தல். விழித்தல்னா குறுன்னு பார்க்குறது. அப்போ குறுன்னு பார்க்குறதுனா அவன் ஏதோ ஒரு பயத்தில் பார்க்குற மாதிரி ஒரு அர்த்தம். அப்போ சினம் பயம் அப்படிங்கிற பார்வையால் பார்க்குற பார்வையை தான் என்ன சொல்லுவாங்க? விழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைகுடம் அப்படின்னாவே அது தழும்பாது, நிறைகுடம் தழும்பாது அப்படிங்கிற மாதிரி குறைகுடமும் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ முழுசாக வந்து அது நிறையலை அப்படிங்கும்போது கேள்விகளால் நிரம்பாதவன். இது நம்ம ஆப்ஷனை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது கூடு விடுதல் அப்படின்னா உடலை தான், அதாவது உடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உடம்பை தான் வந்து கூடும்பாங்க. அப்போ கூடு விட்டு போச்சு அப்படின்னா உடம்பு இழைச்சி போச்சு அப்படிங்கிறது அர்த்தம் ஒன்று. இன்னொன்று வந்து கூடு விட்டு போயிட்டே இருந்தால் என்ன ஆகும்? செத்துருவான், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல தான் இந்த இறத்தல்னால் இந்த ரா வந்தால் தான் சாவறது, செத்து போகிறது அப்படிங்கிறது. ஓகேங்களா. அப்போ கூடு அப்படின்னா உடம்பு அப்படிங்கிறது ஞாபகம் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது கூட்டம் நாட்டம். ஓகே, கூட்டமாக இருக்குது அப்படின்னாவே பொதுமக்கள் கூடும் இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கூட்டாஞ்சோறு, நிறைய காய்கறிகள் நிறைய சோறை போட்டு அடித்து பசைஞ்சு சாப்பிட்றத சோறை தான் வந்து என்ன சொல்லுவோம்? கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லுவோம். இது பிரச்சனை இல்லை. அடுத்தது கூட்டி வைத்தல், வேண்டுமென புரிந்து நலம் செய்தல். இது கூட ஆப்ஷன் ஒன்றும் பெருசாக தெரியல. வேண்டுமென புரிந்து நலம் செய்தல் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கூட்டு மூட்டு, அதாவது நிறைய பேர் கூடுற இடம், அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பழியை சொல்கிறது. எல்லோரும் கூடி அந்த இடத்துல வந்து இந்த பஞ்சாயத்து மாதிரி, அதை தான் வந்து பலரும் கூடுகை பழிப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டோடு கூர் வாங்குதல். அப்போ கூர் அப்படின்னாவே கருவி அப்படின்னு தெரியும், கரெக்டுங்களா? கூர்மையான கருவி வாங்குதல் அப்படின்ட்டு. அப்போ கூட்டோடு, அப்போ எல்லாம் சேர்ந்து அப்படிங்கிற அர்த்தம். கருவியை கூர்மையாக்குதல் அப்படிங்கும்போது கூர் வாங்குதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து கூளை கும்பிடு. இது ஈஸி தானே. கூளை கும்பிடுனா பொய்யா வந்து ஒரு வணக்கம் சொல்கிறான் அப்படிங்கிறது தான் கூளை கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. கூளை குறும்பு அப்படின்னா அவன் வந்து தெரியாமல் செஞ்ச ஒரு தப்பு, ஆனால் அது தீமையில் தான் முடியும், அதை தான் சொல்லுவாங்க. கூளை குறும்பு அப்படின்னா அவன் ஜாலியாக செஞ்சுருப்பான், ஆனால் அது ஒரு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தீய செயலில் தான் முடிஞ்சிருக்கும் அப்படிம்பாங்க. அடுத்தது கூளைப்பார்வை அப்படின்னா வஞ்சக பார்வை அப்படின்னு அர்த்தம். இதை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. கூளைப்பார்வை அப்படின்னா வஞ்சக பார்வை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கூறிட்டு மொழிதல்.
வினாக்களுக்கு ஏற்ப பகுத்து கூறும் விடை. கூறிட்டு மொழிதல் இது ஓகே, இது ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் தேவையில்லை. கூரை கோட்படுதல். கூரை அப்படின்னா இந்த கூரை வந்ததுன்னா கூரைப்புடவை, அந்த புடவைக்குண்டான சொல்லுமில்ல கூரைப்புடவைன்ட்டு, அப்போ இந்த ரை வரும். அப்போ கூரை கோட்படுதல்னாவே ஆடையை பறிகொடுத்தல் அப்படின்ட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். கேசாதிபாதம். ஆதிபாதம் கேசா ஆதிபாதம். அப்போ ஆதி முதல் அந்த முறை அப்படின்ட்டு கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. அப்போ முடி முதல் அடிவரை அப்படின்ட்டு. இந்த கேளல் கேளீர் அப்படின்னா அவன் விரோதியாகவும் இருக்க மாட்டான், ஃப்ரெண்டாகவும் இருக்க மாட்டான். அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க உறவினர்கள், அவங்கள தான் வந்து கேளல் கேளீர் அப்படின்னு சொல்லுவாங்க. பகையும் நட்பும் அல்லாத அயலார் அப்படின்ட்டு. கை கழுவுதல். இந்த கை சம்மந்தமாக இருக்கிற எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கை கழுவிட்டான் அப்படின்னா பொறுப்பை நீக்கி போயிட்டான். கை காணுதல் பாத்திரலாம், ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கிறது. கை கூடுதல். கை கூடுதல் அப்படின்னா என்னது, கொஞ்சம் உயர்வடைஞ்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். கை கொடுத்தல், கை கொடுக்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்கும்போது கொஞ்சம் உதவி செய்கிறான்னு தான் அர்த்தம். அடுத்து அந்த மாதிரி கைக்கு உதவுதல். கை கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்கிறான்னு அர்த்தம். ஒரு இடத்துல வந்து கீழே விழுந்துட்டானா அவனை கை கொடுத்து தூக்குறோம், அந்த மீனிங்கு. இதே கைக்கு உதவுதல் அப்படின்னா கரெக்டான டைமில் எனக்கு உதவிட்டான், அதை தான் வந்து கைக்கு உதவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சமயத்துக்கு உதவுதல் அப்படின்ட்டு. கை சரக்கு. அவங்ககிட்ட நிறைய சரக்கு இருக்குடா, அவன் என்ன நிறைய பணம் வச்சு ஏதோ ஒன்று, அதை தான் வந்து கை சரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஷனை வச்சு நம்ம சொல்லிக்கலாம். கை தட்டி போதல். அவனை விட்டு கை தட்டி போயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் அவனை கை தட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கை தலை வைத்தல். கையை தலை மேலே வச்சாவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் கையை தலை மேலே வச்சாவே என்னென்னு நம்ம யோசிப்போம், ஏதோ ஒரு துன்பம் பெருந்துன்பம் வருது அப்படின்னு யோசிக்கலாம். கை தவறுதல். கை தவறுச்சுன்னா தொலைந்து போதல். கை தவறி போயிடுச்சு அப்படின்னா சொல்லுவாங்கள்ல, அதை தான் வந்து தொலைஞ்சு போதல் அப்படின்ட்டு. கை நினைக்கிறதுனா இன்னொருத்தர் வீட்டில் கை நினைக்கிறது, விருந்தினர் சாப்பிட போகிறோம்ல, அதை தான் கை நினைக்கிறதுன்னு சொல்கிறோம். கை நீட்டுதல். கை நீட்டிட்டான், என்கிட்ட வந்து கை நீட்டிட்டான் அப்படின்னா திருடிட்டான் அப்படின்னு அர்த்தம். கை நோட்டம். நோட்டம்னாவே இந்த ஜோசிக்காரன் அது ஞாபகம் வச்சுக்கலாம், கைராக பார்த்து சொல்கிறது. கையால் அளவிடும் மதிப்பு. கை பார்த்தல் அப்படின்னா தான் கை பார்க்குறது, இந்த ஜோசிக்காரன் பார்க்குறது. கை நோட்டம் அப்படின்னா நோட்டம் போடுறது, ஏதோ ஒரு மதிப்பை கையால் வந்து மதிப்பிடுறது. இந்த ஆடு விற்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த கர்ச்சீப்பை போட்டுட்டு கையிலேயே வந்து ரேட்டை பேசுவாங்க, அதை தான் வந்து கை நோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நோட்டம் வேறு, பார்த்தல் வேறு, தெரிஞ்சுக்கோங்க. அது கை பார்த்து உண்ணுதல். அடுத்தவங்க, அதாவது மற்றவங்க கையை பார்த்து நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரிஞ்சு பார்த்து உண்றது தான் கை பார்த்து உண்ணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கைப்பிடித்தல். கைப்பிடித்தல்னால் என்னது, மேரேஜ், திருமணத்தை தான் வந்து கைப்பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கை போதல், இது நம்ம தெரிஞ்சுக்கலாம், முற்றும் வல்லவனாதல் அப்படின்ட்டு. கை பாடுபடுதல். பாடுபடுதல்னாவே அங்கே வந்து கொஞ்சம் கஷ்டம், அப்போ அரும்பாடுபடுதல் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். கைப்பிடியாய் பிடித்தல். அந்த திருடனை வந்து கையுங்களவமாக பிடிச்சிட்டோன்னு சொல்கிறோம்ல, கைப்பிடியோடு பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி கையுங்களவமாக பிடிக்கிறது தான் கைப்பிடியாய் பிடித்தல் அப்படின்னு சொல்கிறது. அப்போ களவும் கையுமாய் பிடித்தல் அப்படின்னு அர்த்தம். கை மாட்டாதார். கை மாட்டாதார் அப்படின்னா வேலை செய்ய இயலாதவர், இது நோட் பண்ணிக்கோங்க. கை மாட்டாதார் அப்படின்னா வேலை செய்ய இயலாதவர். கை மாறாட்டம் நமக்கு தெரியும், ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்ட்டு. கைமாத்து. கைமாத்துனா கடனாக ஒரு வாங்கிறது. கை முடக்கம். முடக்கம்னாவே பண தட்டுப்பாடு, பண முட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். கை மேலே. உடனே என் கை மேலேயே வெய்ய அப்படின்னா உடனே அப்படிங்கிற அர்த்தம். கை மிகுந்து போச்சு, உனக்கு அளவு மிகுந்து போச்சு அப்படிம்பாங்க. கை அடக்கம் அப்படின்னா கையில் எதாவது அடக்கம் வச்சுருக்கிறியா, இத்தனை நாள் வேலை செஞ்சு எதாவது கையில் அடக்கம் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்பாங்கள்ல, அதை தான் வந்து சொல்லுவாங்க. கையடித்தல் அப்படின்னா சத்தியம் பண்ணுறது. கையடித்தல் அப்படின்னா சத்தியம் பண்ணுறது, என் கையில் சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை தான் வந்து கையடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் எத்தனை பேஜ் இருக்குது? இன்னும் 2 பேஜ் இருக்குது. சரி, பார்த்துடலாங்க. டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு அப்பப்போ பார்த்துருங்க. நான் ஒரு சில விளக்கம் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரிங்களா? சரி, ஓகே. கையடிப்படுதல். கையடிப்படுதல்னால் ஒரு பொருள் பலர் கை கடத்தலாம். கையடிப்படுதல் அதாவது இப்போ ஒரு பொருள் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய கடைக்கு போய் கடைசியாக வந்து வீட்டுக்கு வரும். அப்போ கையடி
மாற்றி மாற்றி கைப்பட்டு தானே வருது. அதை தான் வந்து கையடிப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கை அமர்த்துதல், அடக்கி ஆளுதல். கை அறுதல் அப்படின்னா செயலற்று போதல். கை அருந்து போச்சு அப்படிங்கும்போது அறுதல்னாவே செயலற்று போதல், இதெல்லாம் ஓகே தான். கையால்னா தெரியும், வலது கை இடது கை அப்படின்ட்டு. அது என்னங்க குற்றேவல் அப்படின்னா இந்த சின்ன சின்ன வேலைகளை செய்கிறவங்கள தான் வந்து குற்றேவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கையாலாகாதவன் ஈஸி தான். கை இழைத்தல் இந்த லை வந்தாவே இழைச்சி போச்சு அப்படிங்கிற மீனிங். அப்போ செல்வ நிலை குன்றுதல். கையும் களவுமாக பிடிச்சிட்டான், திருடம் அப்படிங்கிறது அர்த்தம். கையும் மெய்யுமாய். கையை கடிக்குது, நட்டமாவரை தான் கையை கடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கை ஒளியாமை நீங்காமை. ஓகே, இதை வச்சு நாம் எடுத்துக்கலாம். கையோடு கையா, காரியத்தோடு காரியமா. ஓகே. கை ஓட்டம் அப்படின்னாவே அந்த இடத்துல நம்ம தெரியும், கையோட்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு நிறைய செல்வ நிலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கை ஓலை செய்தல்னாவே ஒரு நிர்ணயிக்கிறது, அதை தான் வந்து தீர்மானிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நஞ்சமா அப்படின்னா சிறிதளவு, கொஞ்சம் நஞ்சம் அப்படின்னா சிறிதளவு. ஓகே. கொடியேற்றி நிற்கிறான், அவ்வாம் பார்த்து அவன் முயற்சியால் இப்போ வந்து கொடியேற்றி நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. முயற்சியால் கொடியேற்றி நிற்கிறான் அப்படிங்கும்போதே உறுதியோடு நிற்கிறான்னு ஞாபகம் வச்சுக்கணும். கொடியேற்றி வாழ்கிறான் அப்படின்னா செம்மையாக வாழ்கிறான்னா செல்வ செழிப்போடு வாழ்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கொடி முடிந்த வழக்குன்னு வந்துருச்சு, அது முடிஞ்சிருச்சுடா, அந்த கொடி முடிந்த வழக்கு, ஒரு ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்த வழக்கு இன்றைக்கி முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் கொடி முடிந்த வழக்கு, தீராத சிக்கலான வழக்கு அப்படின்ட்டு. கொடி விடுதல் அப்படின்னா கொடினா இந்த இடத்துல வந்து இந்த செடி கொடி இருக்குல்ல அது. அப்போ கொடி விடுதல் அப்படின்னா கொடி நிறையா விடுது, அப்போ நிறையா அப்படிங்கிற அர்த்தம். கொடுகொடு இந்த குடுகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடுங்குதல் அப்படின்னு அர்த்தம். கொடுக்கல் வாங்கல் ஈஸி. கொடுக்கு கட்டி நிற்றல். கொடுக்கு விடாப்பிடியாக நிற்கிறான். கொடுக்கு பிடிக்கிறாயா, ஒருவனை விடாது பின்தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாயா, எப்படியோ அவனை கொடுக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் கொடுக்கு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்து வச்சவன் அப்படின்னா என்னது, அவங்ககிட்ட கொடுத்து வைக்கிறதுன்னு ஒன்று. இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட இதை வச்சிரு அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இதை வச்சிரு அப்படின்னு சொல்கிறது, அது கொடுத்து வைத்தல், பொருளை நம்பி கொடுக்கறது. இன்னொன்று வந்து நல்வினை பெற்றிடுதல்னால் என்னது, அவன் கொடுத்து வச்சவையா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் வந்து நல்ல பேர் எடுத்துருக்கிறது தான் நல்வினை பெற்றிடுதல் அப்படின்னு அர்த்தம். கொடுநாக்கு எரிதல். கொடுநாக்கு அப்படின்னா அந்த நாக்கு மூலமாக ஒன்றை விரும்பி நாவால் வாய்ப்புறுத்தி துளாவுதல். அந்த நாக்கு மூலமாக ஏதோ ஒன்று, அது சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, வாழ்த்து சொல்கிறதா இருந்தாலும் சரி, அதை தான் கொடுநாக்கு எரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொட்டமடித்தல், மனம் போனபடி. இந்த ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. கொடுநாக்கு எறிதல், கொட்டமடித்தல். மனம் போனபடி குறும்பு செய்தல். கொட்டமடித்தல் அப்படின்னா மனம் போனபடி குறும்பு செய்தல். அது எப்படி, கொட்டமடித்தல் கொட்டம் ப்ளஸ் அடித்தல். கொட்டம்னா குறும்பு. கொட்டம் அடிக்கிறாயா அப்படின்னு சொல்லுவாங்க, அவன் போக்கில் கொட்டம் அடிக்கிறாயா அப்படிம்பாங்க. அப்போ கொட்டம் அடித்தல் அப்படின்னு அர்த்தம். கொட்டி கொடுக்குறான், நிறையா கொடுக்குறான். கொட்டை போடுதல், இது ஓகே. விதைத்தல், தொழில் முதலியவற்றில் பழக்கப்படுதல். கொடுத்தான், சம்பந்தம் செய்வர் தான் கொண்டான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் ஓகே தான். கொண்டு சென்றான், என்னத்தை கொண்டு சொல்ல போகிறான் இறுதியில், அதை வச்சு நம்ம ஆப்ஷனை சொல்லிக்கலாம். இறுதி வரை நடத்துதல், கொடுக்கல் வாங்கல் அப்படின்ட்டு. கொத்தும் குறையுமாய் அப்படின்னாவே பாதி அரைபாதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொம்மை கொட்டுதல், இது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. இந்த கொம்மை அப்படிங்கிறதுக்கு அதாவது தட்டி கொடுக்கறது, அதை தான் வந்து கொம்மை கொட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. கொம்மை கொட்டுதல் அப்படிங்கும்போது தட்டி அடைக்கிறது, முதுகை தட்டி நீ முன்னேறிடுடா அப்படின்னு தட்டி கொடுக்கறது தான் வந்து கொம்மை கொட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொம்பு அப்படின்னா பற்றுக்கோடு, இது நம்ம ஆல்ரெடி வேறு ஏதோ ஒரு சாப்டரில் பார்த்துருக்கோம், இருந்தாலும் பார்த்துக்கலாம். பற்றுக்கோடு அப்படிங்கிறது கொம்பு அப்படிங்கிறது. கொள்முதல் அப்படின்னா கொள்ளுனா வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். இந்த கொள்ளுனா தான் சாவடிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ கொள்முதல் அப்படின்னா வாங்கின விலை. கொள்வனை கொடுப்பனை. கொள்வனைனா பெண்ணை கொடுத்து பெண்ணை வாங்குறவனை தான் வந்து கொடுத்து வாங்குறத தான் வந்து என்ன சொல்லுவாங்க, பெண்ணை கொடுத்து பெண்ணை வாங்கும் தொடர்பு, அதாவது திருமண தொடர்பு.
இந்த ரெண்டுமே கொஞ்சம் முக்கியம். என்னது? கொல்லா கொள்ளை, கொல்லா கொல்லி. கொஞ்சம் ஒரே ஒரு இது தான் மாறி இருக்குது. இங்கே கொல்லின்னு வருது, இங்கே கொள்ளைன்னு வருது. அது என்ன? கொல்லா கொள்ளை அப்படின்னா, கொல்லா அப்படின்னா அடங்காத, நிறையா அப்படின்னு அர்த்தம். கொல்லானா நிறையா, அடங்காத. அடங்காதனா ஒரு பாத்திரம் இருக்குது, நிறைய பொருளை போட்டுக்குவோம், அதில் மிகுதியாக வருதில்ல, அடங்கிடுச்சு, அதுதான் அடங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அடங்காத கொள்ளை அப்படின்னா நிறைய கொள்ளை அடிச்சிருக்கான் அப்படிங்கும்போது அந்த அர்த்தம். அடங்காத கொள்ளை அப்படிங்கும்போது நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். இதே கொல்லி அப்படிங்கிற அர்த்தம், இந்த கொல்லி அப்படின்னா நிறைய சோறு திங்கிறவளை வந்து கொல்லி அப்படிம்பாங்க. தனியாத அப்படின்னா அடங்காத, அடங்காத உணவு திங்கிறவளை வந்து என்ன சொல்லுவாங்க? கொல்லி. அவள் ஒரு சோத்து தின்னி அப்படின்னு கூட சொல்லுவாங்கள்ல, அதை தான் வந்து கொல்லா கொல்லி அப்படிம்பாங்க. கொல்லி சொருகுதல். கொல்லினாவே அதான் நெருப்பு கட்டை, அதை வந்து அப்போ என்ன சொல்லுவோம்? தீ வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. கோகு தட்டுதல். கோகு அப்படின்னா ஆரவாரம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து பெருசாக நம்ம சொல்ல முடியாது, வேணால் கோகு அப்படின்னா ஆரவாரம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கோடானு கோடி, பல கோடி. கோட்டி கொள்ளுதல். கோட்டி, கோட்டினா அவையில் பேசுதல். கோட்டி கொள்ளுதல், கோட்டி வாங்குதல். ஓகே, இதுக்கு எனக்கு பெருசாக தெரில, இது நோட் பண்ணிக்கோங்க. கோணல் மாடல். கோணல் மாடல்னால் தாறுமாறு. கோபுரம் தாங்கி, பெருசாக கோபுரம் தாங்கிட்டு பேசுகிற மாதிரியே பேசுவான், பெரிய பொறுப்பாளி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அப்படியே பெரிய மனையே தாங்கிட்டான், பெரிய கோபுரத்தை தாங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் காரிய பொறுப்பாளி அப்படிம்பாங்க நடிக்கிறவனை. கோமாளி கூத்து. ஓகே, நகைப்பு விளைக்கும் செயல், அதாவது சிரிப்பை விதைக்கிறவனை வந்து கோமாளி கூத்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. கோயில் பெருச்சாளி. கோயில் பெருச்சாலினா கோயில் சொத்தை மறைமுகமாக திருடுறவனை வந்து அவனை தான் வந்து கோயில் பெருச்சாளி சொல்லுவாங்க. கோலக்காரன். கோலக்காரன், கேலிக்காரன். கோல கேலி ஞாபகம் வச்சுக்கலாம். கோலம் காணுதல். கோலம் காணுதல் அப்படின்னா துன்பத்திற்கு உள்ளாக்குதல். கோலாகலம், இதுவும் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா 2 கோலாகலம் இருக்குது. எப்படி இப்போ நம்ம இது பார்த்தோம்ல, என்னது கொல்லா கொல்லி மாதிரி கோலாகலமும் 2 இருக்குது. கோலாகலம் அப்படின்னா இப்போ விஜய் ஃபங்க்ஷன் கூட நடந்தது, கோலாகலமாக நடந்தது, கரெக்டுங்களா? ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு. அப்போ அந்த அர்த்தத்தில் வந்து கோலாகலமான ஆரவாரமாக நல்ல சத்தத்தோட நடந்தது. அப்போ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூக்குரல். அப்படின்னா நல்ல சத்தத்தோட அப்படிங்கிறத கூக்குரல்னு சொல்லுவாங்க. ஆடம்பரமாக இருந்ததுன்னா நல்ல ஆடம்பரமாக இருந்தது அப்படின்ட்டு. இதே கோலாகலம்ங்கிறது ஓகே. இன்னொரு அர்த்தம் என்னென்னா, அவன் குடிச்சிட்டு கோலாகலம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் கோலாகலம் பண்ணிட்டான் குடிச்சு அந்த தெருவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒழுங்கில்லாமல் நடக்கிறது. அப்போ கோலாகலம் பண்ணுதல் அப்படின்னா ஒழுங்கில்லாமல் நடத்துதல். கோலாகலமாக இருக்குது அப்படின்னா ஆடம்பரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது கவுளி கட்டாய் சொல்லுதல். கவுளி கட்டாய் சொல்லுதல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கவுளி அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். கிளலி இல்லை, கவுளி. கவுளினா பள்ளி. பள்ளி சாத்திரத்தை பற்றி, பள்ளி மேலே விழுந்தால் ஒரு ராசி பள்ளி அப்படி இப்படின்ட்டு நாம் ஜோசியம் பார்க்குறாங்களா, அதைத்தான் வந்து சொல்லுவாங்க. பள்ளியை வச்சே குறி சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது சகட்டு அடியாக. சகட்டு அடியாகனாவே மொத்தமாக ஓகே தான். சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது, ரொம்ப துன்பம், ஒரு பக்கம் நின்னா பரவாயில்ல, சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னா பெருசு சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. சக்கை வாங்குறாயா, சக்கை போர்டு போடுறாயா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ சக்கை போர்டு போடுறான்னா என்ன அர்த்தம்? ஒன்று பேசுகிறான், அதிகமாக பேசுகிறான் அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம். சடை வாருதல். சடையை வாடுறோம். சடையை வாரும்போது என்ன ஆகும்? அங்கே உட்காந்து தான் சடை வாருவோம், இல்லை நின்றுட்டு போடுவோம். அப்போ இலைப்பாறுதல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இலைப்பாறுதல்னா ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்ட்டு. சடை விழுதல். சடை விழுதுனா முடிகொட்டி போகிறது. முடிகொட்டி போகிறதுன்னா அந்த தலை வந்து பயன்படாது போதல். சட்டத்திட்டம் நமக்கு தெரியும், சட்ட ஒழுங்கு அப்படின்ட்டு. சட்டம் தட்டுதல், புணுகு வலித்தல். சட்டம் தட்டுதல், சட்டம் தட்டு, புணுகு வலித்தல். இது விளக்கம் பார்த்தேன். சரி, நான் மறுபடியும் நான் உங்களுக்கு இதை போர்டில் வரேன். இந்த முக்கியமான தெரியாத இதுக்கு மட்டும் நான் போர்டில் வரேன், சரிங்களா? சட்டம் தட்டுதல் அப்படிங்கிறது, புணுகு வலித்தல் அப்படிங்கிறது. சட்டி எடுத்தல், இந்த இடத்துல கொஞ்சம் நோட் பண்ணணும். சட்டம் தட்டுதல் எழுதிக்கோங்க. சட்டி எடுத்தல்,
சட்டி எடுத்தல் இறத்தல் இருக்குது. இப்போ நாம் என்ன யோசிப்போம், சட்டி எடுக்கிறதுனா செத்து போனதுக்கப்புறம் அந்த பணத்துக்கு பின்னாடி 3 சுற்று பானையை எடுத்துகிட்டு சுற்றிட்டு வருவோம், அந்த சட்டி எடுக்கிறது. அதனால தான் இறத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்படி வேணால் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அது கிடையாது. ஆனால் சட்டி எடுத்தல் இறத்தல் அப்படின்னா இந்த இறத்தல் வராது செத்து போகிறதுக்கு. இந்த இறத்தல் அப்படிங்கன்னா பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுக்கிறது சட்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஓட்டச்சட்டி திருவோடுன்னு சொல்கிறோம்ல, அதை எடுத்து தெருவாக பிச்சை எடுக்கிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இறத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிச்சை எடுக்கிறவங்கள சட்டி எடுத்தல், அந்த சட்டி எடுத்தல், இந்த இறத்தல். ஓகேங்களா? அடுத்தது சட்டை பண்ணுதல். சட்டை பண்ணுதல்னா என்ன? சட்டை பண்ணாத, அவன் என்ன வேணால் சொல்லுவான், சட்டை பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம்ல, பொருட்படுத்தாத அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டை பிடிக்கிறது, ஓகே கடிஞ்சு பேசுகிறாயா அப்படின்னு சொல்கிறது தான் சண்டை பிடிக்கிறது. சதசதப்பு. சதசதப்பு அப்படின்னா துணி காய போடுறோம், மழை பெய்யுது, மறுபடியும் காய போடுறோம், மழை பெய்யுது, ஆனால் வந்து அந்த துணி லைட்டாக ஈரமாகவே இருந்துகிட்ருக்கு, நசநசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் வந்து ஈரப்பற்றாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் வந்து சதசதப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நசநசப்பு ஆனால் நோட் பண்ணிக்கோங்க, நசநசப்புன்னு எழுதிக்கோங்க பக்கத்தில். ஓகேங்க, இப்போ இந்த வீடியோ பதிவில் கிட்டத்தட்ட 76 நிமிஷம் ஆயிடுச்சா? ஓகே, சில வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பதிவு முடித்ததுக்கப்புறம் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் இந்த மரபு தொடர் சம்மந்தமாக இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? குலையெடுத்தல், குள்ளம்பாய்தல், குறிகட்டவன் அப்படின்ட்டு நாம் டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல அந்த ஆப்ஷனை வச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு சில வார்த்தைகளை வந்து தெரியல அப்படிங்கும்போது அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நான் வந்து போர்டில் வரேன், அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பதிவு மட்டுமா அப்படின்னா, இப்போ இதை சார்ந்து ஒரு நிமிஷம், இப்போ இதை சார்ந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட ஒரு 200-250 சொற்கள், அதை சார்ந்து கொஸ்டினாக வித் ஆப்ஷனோட, இப்போ ஏக்கன் போக்கன் அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்து அதில் வந்து கொஸ்டினாக இந்த பிடிஎஃப்பும் வந்து உங்களுக்கு சார் அனுப்பிச்சுடுவார். அதேமாரி வந்து குவிஸ் குரூப்லேயும் வந்து இந்த மாதிரி கேள்வியாக வந்து உங்களுக்கு வரும், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-250 சொற்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமி வந்து நான் உங்கள் ராஜு. ஓகே, தேங்க்யூ.